பணப்பெறுமதியில் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் முதல் குறிப்பேடுகளில் பதிவு செய்து அவற்றை பேரட்டுக்கு மாற்றி பேரட்டு கணக்குகளை சமப்படுத்தி பரீட்சை மீதியை தயாரிப்பது பற்றியும் அதன் பின்னர் முடிவு கணக்குகளான வருமான கூற்றையும் நிதி கூற்றுகளையும் தயாரித்தல் பற்றியும் நாம் இதுவரை கற்றுள்ளோம். பெறுவனவு நாட்குறிப்பேடு, கொடுப்பனவு நாட்குறிப்பேடு, கொள்வனவு நாட்குறிப்பேடு, விற்பனை நாட்குறிப்பேடு, உட்திரும்பிய நாட்குறிப்பேடு, வெளித்திரும்பிய நாட்குறிப்பேடு, பொது நாட்குறிப்பேடு ஆகிய மூல ஏடுகளில் பதிவு செய்தவற்றை பேரட்டுக்கு மாற்றும்போது வியாபார கடன் பட்டவர்கள் கணக்குகளையும் வியாபார கடன் கொடுத்தவர்களின் கணக்குகளையும் பேரட்டில் எழுதாது. அவற்றுக்கு பதிலாக மொத்த கடன் கொடுத்தோர் கணக்கு அல்லது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு என ஒரு கணக்கையும் மொத்த கடன் பட்டோர் கணக்கு அல்லது கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு என இன்னும் ஒரு கணக்கையும் மட்டும் செய்வதாக தெரிந்து கொண்டுள்ளோம். வியாபார கடன்பட்ட தனிநபரின் கணக்குகளுக்கு வேறான ஒரு பேரேடு பயன்படுத்தப்படும். அதுபோல வியாபார கடன் கொடுத்தவர்களுக்கு வேறான ஒரு பேரேடு பயன்படுத்தப்படும். அந்த கடன்பட்டோர் பேரேடும் கடன் கொடுத்தோர் பேரேடும் பொது பேரட்டுக்கான துணை பேரேடுகளாகும். கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் மூல ஏடுகளில் பதிவு செய்து அவற்றை பேரட்டுக்கு மாற்றும் போது கடன் கொடுத்தோர் கணக்குகளையும் கடன் பட்டவர் கணக்குகளையும் பேரிட்டு பதிவதில்லை. மூல ஏடுகளில் பதிவு செய்த கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாவற்றையும் ஒரே பேரேடு என்னும் புத்தகத்துக்கு மாற்றுவோமானால் அந்த பொது பேரேடு அது பொது பேரேடு என குறிப்பிடப்படும். ஒரு சிறிய வணிகத்தில் அவ்வாறு எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் ஒரே புத்தகத்தில் அதாவது ஒரே பேரட்டுக்கு மாற்றி அதன் பின்னர் பரீட்சை மீது தயாரித்து கொள்ள முடியும். ஆனால் மிகவும் பெரிய வணிக நிறுவனங்களில் அதன் வாடிக்கையாளர்கள் ஏராளமாக இருப்பர். வியாபார கடன் பட்டவர்களும் வணிகத்துக்கு வியாபார கடன் கொடுத்தவர்களும் ஏராளமானவர்களாக இருக்க முடியும். அவ்வாறான வணிகங்களில் எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் ஒரே பேரட்டுக்கு மாற்றி பதிவு செய்தல் முடியாத காரியமாகும். அந்த பெருந்தொகையான கடன் பட்டவர்கள் கடன் கொடுத்தவர்கள் எல்லோருடைய கணக்குகளையும் ஒரே புத்தகத்தில் எழுதுவதால் கணக்கு புத்தகம் பெரிதாவதுடன் சிக்கலடைவதுடன் தேவை ஏற்படும் போது கணக்கை தேடிக்கொள்வதும் அதில் பதிவுகளை மேற்கொள்வதும் பிழைகள் வந்தால் கண்டு கொள்வதும் கணக்கை தேடி எடுத்து பதிவு செய்வதும் சிரமமாகும். ஒருவரால் மட்டும் அவை எல்லாவற்றையும் பதிவு செய்தல் என்பதும் கடினமாகும். இதனால் பெரிய வணிக நிறுவனங்களில் கடன்பட்டவர்களுக்கு வேறான ஒரு புத்தகத்தையும் கடன் கொடுத்தவர்களுக்கு வேறான ஒரு புத்தகத்தையும் பயன்படுத்துவார்கள். அந்த புத்தகம் கடன் பட்டோர் பேரேடு எனவும் கடன் கொடுத்தோர் பேரேடு எனவும் குறிப்பிடப்படும். மீதியான கணக்குகள் மட்டுமே வழமையான பொது பேரட்டில் பதிவு செய்யப்படும். இவ்வாறு பேரட்டை மூன்றாக பிரித்து அதில் பதிவு செய்வதற்கான வேலைகளை 3 பேரிடம் ஒப்படைத்தால் வேலை பளு குறைவதுடன் பிழைகள் தவிர்க்கப்படும். வேலையும் இலகுவாகும். வழமையான பேரேடு பொது பேரேடு எனவும் கடன்பட்டோர் பேரேடும் கடன் கொடுத்தோர் பேரேடும் துணை பேரேடுகள் எனவும் குறிப்பிடப்படும். இவ்வாறு கணக்குகள் பதிவு செய்யும் முறைமை பிரிவு பேரட்டு முறைமை என குறிப்பிடப்படும். இந்த முறையில் கணக்குகளை பதிவு செய்யும் போது பொது பேரட்டில் தனிநபர் கணக்குகளும் கடன் கொடுத்தவர் தனிநபர் கணக்குகளும் இருக்க மாட்டாது. இதனால் பொது பேரட்டில் ஒரு பரீட்சை மீதியை தயாரித்தால் அது சமப்பட மாட்டாது. இதனால் எல்லா கடன்பட்டவர்களின் கணக்குகளுக்குமாக சேர்த்து மொத்த கடன்பட்டவர்களுக்குமான ஒரு கணக்கை பொது பேரட்டில்
எழுத வேண்டும். அந்த கடன்பட்டோர்களுக்கான கணக்கு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு அல்லது மொத்த கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு என குறிப்பிடப்படும். அதேபோல எல்லா கடன் கொடுத்தவர்களுக்குமாக ஒரு கணக்கு பொதுப்பேரட்டில் எழுதப்படும். அந்த கடன் கொடுத்தவர்களுக்கான கணக்கு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு அல்லது மொத்த கடன் கொடுத்தோர் கணக்கு என குறிப்பிடப்படும். அப்போது பொதுப்பேரட்டில் ஒரு பரீட்சை மீதியை தயாரித்துக் கொள்ளலாம். துணை பேரட்டுகளில் பரீட்சை மீதி தயாரிப்பதில்லை. கடன்பட்டோர் பேரட்டில் மொத்த கடன்பட்டோர் பட்டியல் என ஒன்று தயாரிக்கப்படும். கடன் கொடுத்தோர் பேரட்டிலும் பரீட்சை மீது தயாரிப்பதில்லை. மொத்த கடன் கொடுத்தோர் பட்டியல் ஒன்று தயார் செய்யப்படும். இப்போது இந்த கட்டுப்பாட்டு கணக்குகள் பேணப்படுகின்ற முறை பற்றியும் அதன் நன்மைகளையும் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். இப்பொழுது நாம் ஒரு உதாரண கணக்கு மூலமாக இந்த கட்டுப்பாட்டு கணக்கை தெளிவாக விளங்க முயற்சிப்போம். சுந்தரம் வணிகத்தின் 2024 ஜனவரி மாதத்தில் இடம்பெற்ற கடன் விற்பனைகள் தொடர்பான தகவல்கள் தரப்படுகின்றன. இது கடனுக்கு வாங்கினார்கள், நாங்கள் கடனுக்கு சரக்களை விற்றவர்கள். அவங்களுக்கு விற்ற பெறுமதி இதில் கடன் விற்பனைகள் பெறுமதி ரூபா. இது அவங்க வாங்கிட்டு போய் பிறகு திருப்பி அனுப்பின சரக்குகள் பழுதானது, ஏதோ ஒரு காரணத்தால் கொஞ்சத்தை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. திருப்பி அனுப்புறது உட்திருப்பங்கள். அவர்கள் அந்த கடன் காசில் தந்தவை இதில் இருக்குது. காசு தார நேரம் அவர்கள் அந்த குறிக்கப்பட்ட தேதிக்கு முதல் காசை தந்ததால் அவர்களுக்கு கொடுத்த கழிவு, ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கழிவு இதில் இருக்குது. இதில் அறவிட முடியாத போன கடன், யார்கிட்ட அறவிட முடியாத கடன் போனதுன்றதை இந்த நிலையில் இருக்குது. இது தனியாக கடன் விற்பனைகள் தொடர்பான தகவல்கள். இந்த தகவல்களை நாங்கள் மூலகேடுகளில் முதல் பதிவு செய்யணும். முதல் மூலகேடுகளில் பதிவு செய்யணும். பிறகு பொதுப்பேரட்டுக்கு மாற்றணும். அதன் பிறகு பொதுப்பேரட்டில் ஒரு பரீட்சை மீதியை தயாரிக்கணும். அப்போ இதில் நாங்கள் முதல் கொடுக்கல் வாங்கல்களை மூலகேடுகளில் பதிவு செய்வோம். இதில் நாங்கள் எந்தெந்த மூலகேடுகளை இதில் பதியணும்ன்றதை முதல்ல பார்ப்போம். சரக்குகளை கடனுக்கு விற்றா நாங்கள் அதை பதிகிறதுக்குரிய ஏடு விற்பனை நாளேடு நாங்கள் முதல் படிச்சுக்கலாம். இது முதல் குறிப்பாடு. விற்பனை நாளேடில் இந்த இவ்வளவு விஷயம் வரணும். வேலனுக்கு விற்றது, பரமனுக்கு விற்றது, மாதவனுக்கு விற்றது, இவ்வளவும் வரணும். இது விற்பனை நாளேட்டுக்குரியது. விற்பனை நாளேட்டை முதல் செய்யணும். பிறகு இதில் அவங்க திருப்பி அனுப்பியிருந்தால் அது உட்திரும்பின நாளேடு. இது உட்திரும்பின நாளேடில் இதை பதியணும். இது மூலகேடு, ரெண்டாவது மூலகேடு. காசு பெற்றிருக்கிறோம். அப்போ காசு பெறுவனவு நாட்குறிப்பீட்டில் இதை பதியணும். காசு பெறுவனவு நாட்குறிப்பீட்டில் தான் கழிவு நிலையும் வரும், அதையும் பதியணும். கழிவையும் பதியணும். காசு பெறுவனவு நாட்குறிப்பீட்டில் இது ரெண்டும் வரும்.
பெற்ற காசும் கொடுத்த கழிவும். இதை பதிகிறதுக்குரிய மூலவேடு, அறவிடமுடைய கடனை பதிகிறதுக்குரிய மூலவேடு பொது நாட்குறிப்பேடு. நாட்குறிப்பேட்டில் இதை பதிவணும், எழுதணும். அப்போ இதில் விற்பனை நாளேடு இதுக்கு, இது உட்திருமணி நாளேடு இதுக்கு, காசு பருவனவு இதில் இதுக்கு இதுக்கு பொது நாட்குறிப்பேடு. அப்போ முதல் குறிப்பேடு அவ்வளவுலேயும் முதல்ல பதிவணும். நாங்கள் இதை இலகுவாக்குவோம். அதாவது முதல்ல விற்பனை நாளேட்டில் இதில் பதிவோம். நாங்கள் முன்னுக்கு படிச்சுக்கிறோம். விற்பனை நாளேட்டில் பதிகிறது சரக்க கடனுக்கு விற்றா மட்டும்தான் பதிகிற, காசுக்கு விற்றா பதிகிறல. தளபாடங்களை கடனுக்கு விற்றாலும் பதிகிறல. வேறு எந்த பொருளை விற்றாலும் அதில் விற்பனை நாளேட்டு பதியக்கூடாது. இதை கடனுக்கு சரக்க விற்றா, வியாபார பொருட்களை விற்றா மட்டும்தான் பதிகிறார். அப்போ நாங்கள் இதை முதல்ல விற்பனை நாளேட்டில் பதிவோம். இப்போ எப்படி பதிகிற என்றதை பார்ப்போம். அந்த விற்பனை நாளேடு நாங்கள் முதல் செய்த அதே முறையில் இங்கே செய்வோம். பாருங்கள், விற்பனை நாட்குறிப்பு. அதில் இந்த நிரலுக்குள்ள திகதி எழுதணும். இதில் கடனுக்கு விற்றா நாங்கள் பார்த்துருக்கிறோம் விற்பனை பட்டியல்னு சொல்கிறோம். நாங்கள் அந்த விற்பனை பட்டியலுக்கு குறித்து வச்சுப்போம். அந்த அப்போ 3 பேர் விற்பனை பட்டியலில் அந்த இலக்கம் தந்திருந்தால் அந்த இலக்கத்தை இதில் போடணும். யாருக்கு விற்றமோ அவரோட பேரை இதில் எழுதணும், தொகையை இதில் எழுதணும், அவ்வளோதான். அப்போ நாங்கள் முதல்ல இது 3ஐயும் முதலாவது பதிவோம். விற்பனை நாளேட்டு இந்த 3ஐயும் பதிவோம். அதாவது வேலனுக்கு விற்றது, பரமனுக்கு விற்றது, மாதவனுக்கு விற்றது. விற்பனை தொகை 700, 425, 250 இவ்வளவு தான். அப்போ இவ்வளவு தான் அதில் வாருது. பாப்பா அதில் பதிவோம். பாருங்க, முதல் வேலனுக்கு விற்றதை திகதி தரல, என்னுடைய திகதியை போடல. நாங்கள் திகதி அங்கே 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அன்று தந்துருக்குது. அப்போ நாங்கள் ஜனவரி மாதம் அன்று போடலாம். இதில் போடமாட்டா. பட்டியல் இலக்கமும் தரல, என்னுடைய பட்டியல் இலக்கத்தை போட தேவையில்லை. வேலனுக்கு விற்றது 700 ரூபான் இருக்குது, 700 ரூபாய் எழுதுகிறோம். அடுத்தது பரமனுக்கு விற்றது, அதை இதில் பதிக்கணும். பரமனுக்கு விற்றது 425 ரூபாய்க்கு விற்றுருக்கு, அதை இதில் எழுதணும். அடுத்தது மற்ற 3வது ஆள் மாதவனுக்கு விற்றது. இவ்வளவுதான் விற்பனை நாளேட்டில் பதிகிறது. இதில் திகதி தந்திருந்தால் அந்த திகதியை அந்த ஒழுங்கில் எழுதணும். இதில் பட்டியலுக்கு நாங்கள் இலக்கம் போட்டிருந்தால், இலக்கம் தந்திருந்தால் அதை இதில் எழுதணும். அப்போ விற்பனை நாட்குறிப்பை இதில் மொத்தத்தை கூட்டி இதில் எழுதி இதை முடிச்சிட்டோம். ஒரு நாட்குறிப்போட செய்தாச்சு. ஒரு மூலையிட பதிஞ்சிருக்கிறோம். அடுத்ததை பாருங்க, உட்திரும்பல் நாட்குறிப்பு எடுத்து செய்யணும். இதே மாதிரி தான் அந்த நாட்குறிப்பும் இதே போன்ற நாட்குறிப்பு தான். அதில் நாங்கள் இதை செய்வோம். விற்பனை உட்திரும்பல் நாட்குறிப்பு பாருங்க, நிறைய உட்திரும்பல் நாட்குறிப்பு. அதே 3 பேர் ஆக்கள், அந்த 3 பேர் பேரையும் எழுதும். இதில் திகதி நான் அதில் சொன்னது போல இது செலவுத்தாள். உட்திருப்பத்துக்கு செலவுத்தாள் தான் அதில் மூல ஆவணம். அந்த நம்பரை இதில் போடணும். இதில் வாடிக்கையாளர் பேர் எழுதணும், அதில் தொகை எழுதணும். அதே முதல் செய்த அதே மாதிரி அந்த 3 பேரையும் பார்த்து அப்படியே நாங்கள் பதிவோம். வேலன் திருப்பி அனுப்பினது இது, பரமன் திருப்பி அனுப்பினது இது, மாதவன் திருப்பி அனுப்பினது இது, மொத்தமாக திரும்பி வந்த சரக்குல பரமாதி.
அப்போ இந்த உட்திரும்பல் நாட்குறிப்பாக பதிஞ்சாச்சு. இனி அடுத்ததாக பெற்ற காசும் கொடுத்த கழிவும். இது காசு கட்ட காசு கணக்கை நாங்கள் 2 பிரிவாக செய்கிறோம். நாங்கள் காசு பெறுவனவு நாட்குறிப்போடு, காசு கொடுப்பனவு நாட்குறிப்போடு. இதுக்கு பெறுவனவு நாட்குறிப்போடு தான் இதுக்கு வரும். காசு பெற்றதும் கொடுத்த கழிவும் 2ம் அதில் வரும். அப்போ இது 2யும் பதிகிறதுக்கு காசு பெறுவனவு நாட்குறிப்போடு அதை தயாரிப்போம். நிறைய காசு பெறுவன நாட்குறிப்போடு தயாரிக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான். பாருங்க, இதில் திகதி பற்றிச்சீட்டு, இல்லை பற்றிச்சீட்டு இலக்கம் போடுறோம். தெரியும் உங்களுக்கும். என்றால் காசு பெற்றால் நாங்கள் அங்கே காசு தந்தவனுக்கு ஒரு பற்றிச்சீட்டு கொடுப்போம். நாங்கள் கையெழுத்து போட்டு காசை பெற்றுக்கொண்டே என்று கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். அது அந்த பட்டியலில் பெற்றுக்கொண்டோம் என்று கீழே ஒப்பம் காசு பெற்றுக்கொண்ட கொண்டு அது பெயிண்ட் அடித்து கொடுப்போம். அப்படி கொடுத்தா அந்த இலக்கம், அந்த பட்டியலில் இலக்கம் இதில் போடுறது. இதில் தரல என்னுடைய 2யும் அதில் போட தேவையில்லை. நாங்கள் போடாமல் செய்யலாம். இதில் கழிவு கொடுத்த கழிவு, காசு கணக்கில் கழிவு நிழல் தெரியும். இது கொடுத்த கழிவு, இது பெறுற காசு. அப்போ இதில் பகுப்பாய்வு நிரலே நாங்கள் இதில் எழுதணும். பகுப்பாய்வு நிரல் இதில் கடன்பட்டோர் தானது, கடன்பட்டவர்கிட்ட பெற்றது, கடன்பட்டோர் கணக்கில் இதில் எழுதணும். இப்போ இதை பாருங்கள், அதை பதிகிற மாதிரி வேலைன்னுட்டு பெற்ற காசு பெற்றிருக்கிறோம். அங்கே கடன் வித்தையில் இங்கே பாருங்க, பெற்ற காசு வேலைன்ட்டு 150 ரூபா, கொடுத்த கழிவு 20 ரூபா. அதான் இதில் பதிக்கிறோம். பெற்ற காசு இதுக்குள்ளே, கொடுத்த கழிவு இதுக்குள்ளே. அடுத்தது மற்றாள்கிட்ட பரமன்கிட்ட பெற்ற 200 ரூபா, கொடுத்த கழிவு 15 ரூபா. இது இந்த பகுப்பாய்வு நிரல் இதுக்குள்ளே வரும். பெற்ற காசை மட்டும்தான் இதில் எழுதுறது, கழிவு எழுதுறல. இது கழிவு வேறு கணக்கு, கழிவு கணக்கில் கொடுத்த கழிவு கணக்கு போகும். இது மட்டும்தான் காசு கணக்குக்குரியது. அப்போ இதை எழுதிட்டோம். இதை பெற்ற காசு கடன்பட்டோர் இடமிருந்து பெறுவன பெற்றது, பெறுவன இதில் எழுதிட்டோம் 200 ரூபாயை. அடுத்தது 3வது ஆள் மாதவன்கிட்ட பெற்றது 125, கொடுத்த கழிவுது 125. இதுக்கு பெருமானம் இதுதான் கடன்பட்டோர் நிரலுக்குள்ளே பகுப்பாய்வு நிரலுக்கு எழுதுறது. இது இவ்வளவு தான் காசு கணக்குன்னு நாங்கள் முன்னுக்கு பார்த்துருக்கோம், படிச்சிருக்கிறோம். இது பகுப்பாய்வு நிரல். இந்த இதில் காசு கொடுத்தது பெற்றது இல்லை வேறு நிரல்கள், வேறு தேவைகளுக்கு காசு கொடுத்துருந்தாலும் இதில் வரும். இதில் வேறு நிரல் போடலை நாங்கள். அதை நாங்கள் முதல் தெளிவாக படிச்சிருக்கிறோம். நாங்கள் காசு பருவ நாட்குறிப்போட ஒழுங்கு செய்கிற நேரம். இதில் சுருக்கமாக இதில் கட்டுப்பாட்டு கணக்கை விளங்கப்படுத்துறதுக்காக இதில் சுருக்கமாக தந்திருக்கிறோம். பாருங்கள், இனி அப்போ இதை விளையும் கூட்டி எழுதலாம். அப்படியே கொடுத்த கழிவு, மொத்தமாக கொடுத்த கழிவு 85, மொத்தமாக காசாக பெற்றுக்கு 475 ரூபாய். இது விளையும் கூட்டி எழுதுகிறேன். இதில் இவ்வளவும் கடன்பட்டோர் பகுப்பாய்வு நேரலுக்கு போகும். ஆனால் கடன்பட்டோர் பகுப்பாய்வு நேரில் இதில் உள்ள தான் இதில் எழுதுறது. அப்போ இங்கே பாருங்க, அப்போ இது 2யும் பெற்ற காசுக்கும் கொடுத்த கழிவுக்கும் உரிய காசு பருவ நாட்குறிப்பாட்டில் வெளியிட்டோம். அப்போ 3 ஏடுகளை தயாரிச்சிட்டோம். ஒன்று விற்பனை நாட்குறிப்பு, மற்றது உட்திரும்பல் நாட்குறிப்பு, மற்றது காசு பருவன நாட்குறிப்பு. இனி அடுத்ததாக அறவிட முடியாத கடன். இது எழுதுறது வேலையும் தர வேண்டிய 50 ரூபா அறவிட முடியாத கடன் ஆயிருக்கு. அவன் செத்து போனானோ அல்லது அவன்
முறிவடைந்தான், வியாபாரத்தில் முறிவடைந்தான்டா அவன்கிட்ட இருந்து காசு பெற இல்லாமல் போனால் இது அறவிட முடியாத கடன் சொல்கிறோம் நாங்கள். இது அவன்கிட்ட இருந்து வசூலிக்க இல்லாத கடன். அப்போ இதை நாங்கள் இந்த வீடுகள் ஒன்றிலையும் பதிய இல்லாது, காசுகளையும் பதிய, இதுக்கு பொது நாட்குறிப்பு வீட்டில் பதியணும். ஏனைய நாட்குறிப்பேடுகளில் பதிய முடியாததுல நாங்கள் பொது நாட்குறிப்பேட்டெலாம் பதிகிறோம். இதுக்கு பதிவு என்னென்னு கேட்டால், இது அறவிட முடியாத கடன்டா நட்டம். அப்போ இது அறவிட முடியாத கடன் கணக்கில் வரவில் எழுதணும். வரவில் நட்டத்தை வரவில் எழுதுறோம் நாங்கள், லாபத்தை செலவில் எழுதுறது, செலவு பதிவு. விதி கணக்கு பதிவு விதி தான் அது. நட்டம் வரவு, லாபம் செலவு, இது வரவில் எழுதணும் அறவிட முடியாத கடன் கணக்கில். யார்கிட்ட யார் தரவணுமோ அவரோட கணக்கில் செலவில் எழுதணும். வேலன் தரவணுமெண்டா வேலன் கணக்கில் செலவில். காசு அறவிட முடிய கடன் கணக்கு வரவு, வேலன் கணக்கு செலவு என்று நாங்கள் அதை இங்கே முறையான நாட்குறிப்பில் பொது நாட்குறிப்புன்னு சொல்கிறது. பொது நாட்குறிப்பில் எழுதி காட்டணும். இங்கே பாருங்க, அது ஒன்று தான் இருக்குது. அறவிட முடியாத கடன் கணக்கு ஒரு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. இதில் நாங்கள் இந்த பேரட்டில் பதிய போகிறோம். நாங்கள் எந்த பேரட்டில் என்றால் பொது பேரட்லாம் பதிய போகிறோம். அப்போ பொது பேரட்டில் தெரியும் உங்களுக்கு, ஆள் சார்ந்த கணக்கு எதுவும் எழுதுறல. ஆள் சார்ந்த கணக்குகள் பொது பேரட்டில் எழுதுறல. அது ஆள் சார்ந்த கணக்கில் அதுக்கண்டு வேறையாக ஏடு வச்சிருக்கோம். அது சொல்கிறது பொது பேரட்டுக்கு பதிலாக துணை பேரடு 2 இருக்குது. ஒன்று கடன் கொடுத்தோர் பேரடு, மற்ற கடன் பட்டோர் பேரடு. இது கடன் பட்டோர் பேரட்டில் வரும். அறவிட கடன் கணக்கும் அந்த அவர கணக்கும் அவர பேர், அதாவது வேலண்ட கணக்கு இதில் எழுதுறல. இதில் பொது பேரட்டில் எழுதுறது கட்டுப்பாட்டு கணக்கு தான். அந்த எல்லா கணக்குகளுக்கும் சேர்த்து கடன்பட்டவர்கள், இப்போ வியாபாரத்தில் 100 பேர் கடன்பட்டவர் இருக்காங்கன்றால் கடன்பட்டவருக்கு வந்து தனியொரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தில் அது எழுதப்படும். இதில் எழுதுறது கட்டுப்பாட்டு கணக்கில் தான் இந்த தொகை எழுதப்படும். அவரை பேர் வராது. அதை கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்லுவோம். எல்லா கடன்பட்டோர தொகைகளையும் மொத்தமாக கூட்டி எழுதுகிற கணக்கு தான் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. அப்போ இதை அறவிட முடியாத கடன் கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு அண்டு இதை எழுதி விளம்பல் கட்டாயம் எழுதணும். இல்லை 50 ரூபா அறவிட முடியாத கடனாக பதிவளிக்கப்பட்டது வேணுமெண்டா இதில் நாங்கள் போடலாம். வேலன் தர வேண்டிய 50 ரூபா அறவிட முடியாத கடனாக பதிவளிக்கப்பட்டது என்று இதில் எழுதிக்கொள்ளலாம். அப்போ முறையான நாட்குறிப்பையும் எழுதிட்டோம். அப்போ இப்போ இந்த முதல் குறிப்பேடு முழுவதையும் பதிஞ்சாச்சு. இனி நாங்கள் செய்ய போகிறது அடுத்தது பேரட்டுக்கு மாத்திர வேலை, 2வது வேலை. இது இப்போ செய்தவளவு முதலாவது வேலை. முதலாவது கேள்விக்குரிய கொடுக்கல் வாங்கல்களை மூலகேடுகளில் பதிவு செய்க. இனி அடுத்தது பொது பேரட்டுக்கு மாற்றுக. பொது பேரட்டுக்கு மாத்திரன்னா இந்த மூலகேடுகளை ஒவ்வொன்றையும் பார்த்து நாங்கள் பொது பேரட்டுக்கு மாற்றணும். இங்கே நான் மாற்றி காட்டியிருக்கிறேன். இதில் பாருங்க, பொது பேரட்டில் கடன்பட்டவர் கணக்கு வராது, அந்த ஆள் சார்ந்த கணக்கு வராது, கடன் கொடுத்தவர் ஆள் சார்ந்த கணக்கும் வராது. அப்போ கடன் கொடுத்தோர் கணக்கு போல மொத்த கடன் கொடுத்தோர் கணக்கு எழுதுவோம், அல்லது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு எழுதுவோம். கட்டுப்பாட்டு கணக்கு அதோட கடன் பட்டோருக்கும் அதே மாதிரி மொத்த கடன் பட்டோர் கணக்கு 2 பேரை போட்டு எழுதலாம், அல்லது கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு என்று எழுதலாம். கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு என்று எழுதலாம். அப்போ அந்த கணக்குகளை தான் தயாரிக்க போகிறோம். இந்த பாருங்க, இது பேரட்டு கணக்குகள், இது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. இதில் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கும் மூல கணக்கும் வரப்போகுது. இப்போ இதில்
இதுக்கு மாற்றணும். இந்த இந்த நாங்கள் எழுதின இந்த வீட்டையும் விற்பனை நாட்குறிப்பு பதிவுகளையும் உட்திரும்ப நாட்குறிப்பு பதிவுகளையும் காசு புறவண நாட்குறிப்பு பதிவுகளையும் பொது நாட்குறிப்பு பதிவு இந்த 4 ஏடுகளில் உள்ள பதிவுகளையும் மூல ஏடுகளில் உள்ளதையும் பொது நாட்குறிப்புகள் எழுதணும். இப்போ இதில் முதலாவதாக பார்ப்போம். இதில் விற்பனை நாளேட்டில் எழுதுறது வந்து பேர் ஆக்கிற பேர் எழுதுறல, நாங்கள் அவங்களுக்கு கணக்கு எழுதுறல. ஆனால் இது கடனுக்கு விற்று சரக்கு எவ்வளோக்கு விற்றுருக்கேன்டா 1375 ரூபாய்க்கு விற்றுருக்குது. அது மொத்த கடன் போட்டவருக்கு தான் மொத்த கடன் போட்டவர் கணக்கெல்லாம் இந்த தொகையை கொண்டு எழுதணும். மொத்த கடன் போட்டவர் கணக்கில் எழுதணும். இதை மொத்த கடன் போட்டவர் கணக்கு எடுப்போம் நாங்கள். இந்த பாருங்க, மொத்த கடன் போட்டவர் கணக்கில் கடன் போட்டவருக்கு சரக்குகள் விற்றுருக்குது. அப்போ இதில் இந்த தொகையை நாங்கள் ஆக்கிற தனித்தனி கணக்கில் எழுதுறலான்னு சொல்லிட்டோம். மொத்தமாக இந்த தொகையை மட்டும்தான் எழுதுகிறேன். இது இவ்வளவுக்கும் பதிலாக இதை மட்டும்தான் எழுதுகிறேன். எங்கே எழுத போகிறோம்னு கேட்டால் மொத்த கடன் போட்டவர் கணக்கில் எழுத போகிறோம். கடன் போட்டவர் கட்டுப்பாட்டு கணக்கில் கட்டுப்பாட்டு கணக்கில் எந்த பக்கம் எழுதுறோம்? நாங்கள் விற்பனை என்றால் விற்பனை கணக்கில் எழுதுவோம் செலவில். கடன் போட்டவர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில்லை. பாருங்க, இங்கே கடன் போட்டவர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில்லை வாங்கியிருக்கிறோம். விற்பனைகள் 1375. அப்போ இதுக்கு அடுத்த பதிவு நாங்கள் எழுத போகிறோம்டா விற்பனை கணக்கில் எழுதணும். விற்பனை கணக்கு இந்த பீரியட்ல இருக்கும். ஆக்கள கணக்கு தான் இருக்கிறல. விற்பனை கணக்கில் அதை எழுதணும். இந்த பாருங்க, விற்பனை கணக்கு தான் இருக்குது. அதுக்கு 2 இடத்துல பதிவணும். பாருங்க, இதில் எழுதுகிற அந்த கணக்கிட்ட பேர் எழுதணும். கடன் போட்ட கட்டுப்பாட்டு கணக்கிட்ட பேர் இதில் எழுதணும். இங்கே இதில் இடத்துல கடன் போட்ட கட்டுப்பாட்டு கணக்கண்டு எழுதணும். அங்கே எழுதணும் விற்பனை கணக்கண்டு எழுதணும். இது சரியா? விற்பனை கணக்கில் நாளைக்கு விற்பனை கணக்கில் செலவிலையும் கடன் போட்ட கட்டுப்பாட்டு கணக்கில் இதில் விற்பனை என்று எழுதுகிறோம். இங்கே கடன் போட்ட கட்டுப்பாட்டு கணக்கண்டு எழுதுகிறோம். அவ்வளோதான். இதை மாற்றுறது அவ்வளோதான். அந்த வேலை முடிஞ்சது. இந்த வீட்டை பேர் வீட்டுக்கு மாற்றிட்டோம். அதே போல் இதை மாற்றணும். இதுலேயும் ஆக்கள கணக்கு எழுதுறல, இதுகள் எழுதுறல. நாங்கள் இந்த மொத்த தொகையை மட்டும்தான் எழுதுறது. இது உட்திருப்பம் எங்கே பதிவு என்றால் உட்திருப்ப கணக்கில் வரவிலையும் கடன் போட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் சரி எழுதணும். ஆக்கள பேரில் எழுதுறல. நாங்கள் இந்த மொத்தம் இதுக்கு மட்டும்தான் எழுதுகிறேன். அப்போ உட்திருப்ப கணக்கில் பாருங்க, உள்திரும்பின கணக்கில் இதில் வரவு எழுதுகிறோம். கடன் போட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு எடுக்கிறேன். கடன் போட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு எழுதணும். உட்திருப்பத்தை பாருங்க, செலவு எழுதணும். உட்திருப்பம் செலவில். அப்போ இதில் இங்கே உட்திருப்ப கணக்கில் வரவிலையும் கடன் போட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவிலையும். இப்போ இந்த கணக்கு கடன் போட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு ஆக்கிற பேருக்கு பதிலாக மொத்த தொகையை எழுதுகிற கணக்கு தானே இது. மொத்தமாக எழுதுகிறது. தனித்தனியாக ஆக்கிற கணக்கில் எழுதுறல. பொது பேரட்டில் வேலையை குறைக்கிறதுக்காக எல்லாரோட பேர்களையும் சேர்த்து ஒரு கணக்கு தான் எழுதிக்கும். விற்பனையும் அதே மாதிரி தான், உட்திருப்போம் அதே மாதிரி. இனி அடுத்ததை பாருங்க. உட்திருப்பம் இதுவும் பதிஞ்சாச்சு. இனி இப்போ இதை பதிவோம். காசு பருவ நாட்குறிப்போட்ட பதிவோம்.
காசு பெறுவன நாட்குறிப்பேட்டில் இது கொடுத்த கழிவு கணக்கு எழுதணும். இது தனியே. இது 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 அந்தந்த ஆக்கள்ற கணக்கு எழுதணும். இதில் நாங்கள் இங்கே இப்போ ஆக்கள்ற இந்த பொது பீரியட்டில் இந்த கணக்குகள் ஒன்றும் எழுதுறதில்ல. இது மட்டும்தான் எழுதுறது. இதில் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் இது எழுதுறதில்ல. இது வந்து கழிவு கணக்கு, கொடுத்த கழிவு கணக்குலாம் எழுதணும். இதை இதுக்கு பதிவு கொடுத்த கழிவு கணக்கு வரவும் இதுக்கு இதுக்கு நாங்கள் பதிவு கொடுத்த கழிவு கணக்கு வரவும் அந்த இவங்கட கணக்கு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் அல்லது மொத்த கடன்பட்டோர் கணக்கில் செலவில். அப்போ பார்ப்போம். இதில் பதிவோம் பீரியட்டில் கொடுத்த கழிவு கணக்கு பாருங்க. கொடுத்த கழிவு கணக்கில் வரவில் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதிவணும். இங்கே வரவில் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதிவணும். இங்கே பாருங்க பதிகிறான். அப்போ அதை முடிச்சிட்டேன் நாங்கள். கொடுத்த கழிவு கணக்கிலையும் இதெங்க பதிவணும் ஒன்று கேட்டால் இந்த இவங்க தந்துருக்கிறாங்க காசு, தந்த காசு இதுக்கும் அப்படித்தான். இந்த தொகைகள் ஆக்கிற கணக்கில் எழுதுறல தனித்தனியாக. இது இவங்க தந்தபடியால் காசு கணக்கில் வர எழுதணும். காசு கணக்கு இதில் காசு கணக்கு இது காசு கணக்கு தான் இது. ஆனால் இது நாட்குறிப்பு. இது ரெட்ட பதிவு இல்லை. இது இந்த 475 ரூபாய்க்கு 2 பதிவு காசு கட்டில் வரணும் பொது பீரியட்டில். அப்போ பொது பீரியட்டில் சொல்கிறது காசு கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்கிறது. மொத்தமாக எழுதுகிற கணக்கை காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவிலையும் கடன்பட்டோர் கணக்கில் மொத்த கடன்பட்டோர் கணக்கில் அல்லது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவிலையும் பதிவணும். இவருங்க காசு கணக்கில் நிறைய காசு கணக்கு. இது காசு கட்டுப்பாட்டு கணக்கு. நான் காசு கணக்குன்னு எழுதிட்டேன். காசு கட்டுப்பாட்டு கணக்குன்னு எழுதணும். காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் மொத்த கடன்பட்டோர் கணக்கில் செலவில் இதில் செலவிலையும் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில்லையும் 2 எழுதியும் பதிஞ்சிடும். அப்போ இதில் இந்த 2 தொகையும் பதிஞ்சிட்டோம். இது கொடுத்த வழியும் பதிஞ்சிட்டோம், பெற்ற காசுக்கும் பதிஞ்சிட்டோம். பெற்ற காசை நாங்கள் கொண்டு பதிஞ்சு இந்த தொகையை இதை கடன்பட்டோர் கணக்கில் பதிஞ்சிருக்கோம். கடன்பட்டோர் கணக்கில் நாட்டு எழுது. இங்கே இப்போ பாருங்க, நாங்கள் பதிஞ்சது திருப்பி இருக்க பார்ப்போம். காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவிலையும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் மொத்த கடன்பட்டோர் கணக்கில் செல்விலையும் பதிஞ்சிருக்கிறோம். மொத்த தொகையை மட்டும்தான் பதிகிறது. அது தனித்தனி ஆக்கல்ற கணக்கு எழுதுறல. இதுதான் கட்டுப்பாட்டு கணக்கு. இது மொத்த கடன்பட்டோர் கணக்குன்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் படிக்கிறது இதுதான், கட்டுப்பாட்டு கணக்கு பற்றி தான் படிக்கிறோம். கட்டுப்பாட்டு கணக்கு. நீ அடுத்தது பாருங்க. அப்போ இதுவும் முடிச்சிட்டாங்க. காசு பருவ நாட்குறிப்பையும் பீரியட்டுக்கு மாற்றிட்டோம். இனி அடுத்த இதில் இருக்கிற மாதிரி தான் பார்த்து எழுதுறேன். அறவிட முடியாத கணக்கில் வரவில்லையும் கடன்பட்டவர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவிலையும் எழுதணும். வேலண்ட கணக்கில் எழுதுறல. இது வேலந்தான் அறவிட முடிய கடன். ஆனால் வேலண்ட கணக்கில் எழுதுறல. நாங்கள் இது கடன்பட்டவர் கட்டுப்பாட்டு கணக்கில் எழுதுகிறோம். அறவிட முடியாத கடன் கணக்கு வரவு, கடன்பட்டவர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அறவிட முடியாத கடன் கணக்கில் வரவில் பதிஞ்சிருக்கோம். கடன்பட்டவர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதிஞ்சிருக்கிறோம். அப்போ எல்லா முதல் குறிப்பேடுகளும்
இந்த வீடு விற்பனை நாளேடு, உட்திரும்பின நாளேடு, இந்த வீடு பிறகு பொது நாளேடு, காசு போகிற நாள் குறிப்பாடு எல்லாம் 4 ஏடுகளும் பதிஞ்சிட்டோம். இவ்வளவு தான். இந்த பொது பீரியடில் இவ்வளவு கணக்கு தான் வருது. இலகுவாக செய்கிறதுக்காக நான் சின்ன கணக்கொண்ட தயாரித்தேன். பாருங்க, இதில் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு முடிச்சிட்டோம். அப்போ கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கை நாங்கள் இப்போ சமப்படுத்தி மீதி எடுக்கலாம். சமப்படுத்துவேன் நாங்கள் இப்போ. இப்போது நாம் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கை சமப்படுத்துவோம். இவ்வளவும் இதில் இருந்த பதிவுகள். இப்போ இதை கூட்டி இதில் போடணும், இதை கூட்டி அதுலேருந்து கழிப்போம். இதை கூட்டி இதில் போடுவோம். முதல் போட்டாச்சு. இப்போ இதையும் கூட்டி இந்த 95ஐயும் 475 50ஐயும் கூட்டி இதுலேருந்து கழிப்போம். அப்போ இந்த பக்கம் தான் குறைய இருக்குது, அது 600 ரூபா குறைய இருக்குது. 600 ரூபாயில் எழுதியாச்சு. எழுதி சமப்படுத்தி மீதியை கீழே இறக்குறோம். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு முழுதாக முடிச்சாச்சு. அப்போ நாங்கள் இப்போ இதுவரையில் செய்தது பொது பேரிட்டில் செய்கிற கணக்கில் அவ்வளையும் செய்யிட்டோம். பொது பேரிட்டில் இந்த கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, விற்பனை கணக்கு, உட்திருப்ப கணக்கு, கொடுத்த கழிவு கணக்கு, அறுவடை முடியாத கடன் கணக்கு, காசு கணக்கு, இவ்வளவு கணக்கு தான் இருக்குது. இது பொது பேரிட்டில் இவ்வளவு கணக்கு தான். இந்த கணக்கில் குறைச்சிருக்கிறோம். எப்படி குறைச்சிக்க வேண்டாம், இந்த கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கை செய்தாலே இப்போ இதில் கடன்பட்டோர் ஆகிய அந்த 3 பேர் கணக்கு இதில் இல்லை. இப்போ பெரிய நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கில் கடன்பட்டவர் இருக்கலாம், ஆகும் பெரிய நிறுவனங்களில். அதை இந்த புத்தகத்தில் எழுதினா இந்த புத்தகம் பெருசாக போகும். அதை சின்ன நாக்கிறதுக்காகத்தான் இதில் இதை மொத்தமாக கடன்பட்டோர் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கணக்கு செய்துக்கிறோம். இது மொத்த கடன்பட்டோர் கணக்கு அல்லது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு எனப்படும். இது பொது பீரியடில் இருக்கிற கணக்கு இவ்வளவு தான். அப்போ பொது பீரியடில் இருக்கிற இவ்வளவு கணக்கையும் கொண்டு இப்போ இதில் நாங்கள் பரீட்சை மீதி கொண்டு தயாரிக்கலாம். ஏனென்றால் இதில் இப்போ ரெட்டப்பதிவு முறைப்படி எல்லாம் இதில் பூர்த்தி ஆகிடுது. ஒரு கணக்கு வரவு பதிவுக்கு ஒரு கணக்கு செலவு பதிவு இருக்குது. இந்த இவ்வளவு கணக்குலேயும் இந்த இதில் இருக்கிற கணக்கும் இந்த இதில் இருக்கிற கணக்கும் சேர்த்து இந்த பொது பீரியட்டுக்குரிய கணக்கு தான் இவ்வளவு கணக்கையும் சேர்த்து நாங்கள் ஒரு பரீட்சை மீதியை தயாரிக்கலாம். ஏனென்றால் ரெட்டப்பதிவு முறைப்படி எல்லாம் பதிஞ்சாச்சு. கடன்பட்டோர் ஆக்கள்ற சார் கணக்குகளுக்கு பதிலாக மொத்த கடன்பட்டோர் கணக்கை சேர்க்கிறோம். அதாவது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு சேர்க்கிறோம். அதனுடைய ஒரு கணக்குக்கு ஒரு வரவு பதிவுக்கு ஒரு செலவு பதிவு பூர்ணமாக பூர்த்தி அடைஞ்சதால் இதில் பரீட்சை மீது தயாரிக்கலாம். இப்போ பொது பேரிட்டில் மட்டும்தான் பரீட்சை மீது தயாரிக்கிறோன்னு பார்த்துனாங்க. இன்னும் வேறு பேரிடுகள் இருக்குது, துணை பேரிடுகள். அதில் 2 பேரிடுகள் துணை பேரிடுகளை நாங்கள் இப்போ இதுவரையில் பார்த்துருக்குறோம். ஒன்று கடன்பட்டோர் பேரிடு, மற்றது கடன் கொடுத்தோர் பேரிடு. கடன்பட்டோர் பேரிடும் கடன் கொடுத்தோர் பேரிட்டுக்கும் வேறு பேருன்னு சொல்கிறது. கடன்பட்டோர் பேரிடு சொல்கிறது விற்பனை பேரிடு. இந்த கடனுக்கு வித்தாகிற பேரிடு கடன்பட்டோர் விற்பனை பேரிடு. கடன் கொடுத்தோர் பேரிட்டை சொல்கிறது கொள்வனவு பேரிடு. கொள்வனவு பேரிடு, விற்பனை பேரிடு ஆகிய 2 பேரிடுகள் இன்னும் இருக்குது. அது இனி இதுக்கு அடுத்ததாக நாங்கள் அதுதான் பார்க்க போகிறோம். இல்லை இப்போ இதில் இந்த ரெட்டப்பதிவு முறைப்படி இது இதுக்குள்ளே இவ்வளவு கணக்கு இருக்கிறதால இதில் இருக்கிற இந்த கணக்கு மீதிகளை எடுத்து நாங்கள் பரீட்சை மீதி கொண்டு தயாரிக்கலாம். இதில் மட்டும்தான் பரீட்சை மீதி தயாரிக்கிறது. மற்ற கணக்கில் விற்பனை பேரிட்லேயும் கொள்வனவு பேரிட்லேயும் பரீட்சை மீதி தயாரிக்கிறல. அது ஒற்றுப்பதிவு முறைப்படி மட்டும்தான் கணக்கு இருக்கும். அதனுடைய அதில் பரீட்சை மீதி தயாரிக்கிறல. அதில் பார்க்குறது ஒரு கடன்பட்டோர் பட்டியலும் கடன் கொடுத்தோர் பட்டியலும் உண்ட தயாரிப்போம் நாங்கள். அவ்வளோதான் செய்கிறது. இதில் பரீட்சை மீதி தயாரிக்கலாம். இந்த பரீட்சை மீதி தயாரிக்கிறது இப்போது பார்ப்போம். இங்கே பாருங்க, முதல் பரீட்சை மீதி எடுப்போம். 2017 31 பரீட்சை மீதி இதில் சுந்தரமணியத்தில் பரீட்சை மீதி தயாரிக்கப்படுறோம். இதுக்குள்ளே வரவு மீதிகளை இதில் பார்த்துருக்கணும், இல்லை சில மீதிகளை பார்த்துருக்கணும். ஒவ்வொன்றா பார்த்தொழி வருவோம்.
இப்போ இதில் முதலாவது விற்பனை கணக்கு 1375. இது செலவில் இருக்குது இந்த மீதி. அப்போ செலவில் எழுதணும் இல்லை. 1375. அடுத்த கணக்கு உட்திருப்ப கணக்கு 165. இது வரவில் இருக்குது. அப்போ இதில் உட்திருப்பத்தை வரவில் எழுதணும். உட்திருப்பத்தை வரவில் எழுதிட்டோம். அந்த வரவில் 165 எழுதிட்டோம். அடுத்தது கொடுத்த கழிவு கணக்கு இதில் வரவில் இருக்குது. 85 வரவில் இருக்குது. கொடுத்த கழிவு கணக்கில் வரவில் எழுதுவோம். 85. அடுத்தது அறவுடமுடைய கடன் கணக்கில் வரவில் 50 இருக்குது. அது அறவுடமுடைய கடன் கணக்கில் எழுதுவோம். பரிச்சை மீதில் அறவுடமுடைய கடன் 50. அடுத்து காசு கட்டுப்பாட்டு கணக்கு அல்லது காசு கணக்கு. காசு கட்டுப்பாட்டு கணக்கு எழுதணும். நாங்கள் என்னென்ன எழுதி கொள்ளணும். 475 கடன்பட்டவர் கட்டுப்பாட்டு கணக்கில் இருக்கிற 435 வரவில் இருக்குது. வரவில் அது பரிச்சை மீதியை வரவில் காசு கட்டுப்பாட்டு கணக்கு கடன்பட்டவர் கட்டுப்பாட்டு கணக்கு. அது இதையும் எழுதலை. நாங்கள் இதை பார்த்து எழுதுகிறோம். முதல் இதுவும் பொது பேரில் இருக்கிற ஒரு கணக்கு தான் கடன்பட்டவர் கட்டுப்பாட்டு கணக்கு. இந்த மீதி 600 அதை எழுதிட்டோம். மற்ற அடுத்தது தான் இந்த காசு கணக்கு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு. இது 475 மீதி. அதை காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 475. அப்போ எல்லாத்தையும் பார்த்து எழுதியாச்சு. அப்போ இதை கூட்டினா பரிச்சை மீதி 2 பக்கமும் வரவும் செலவும் சரியாக வரணும். சில பக்கத்தை கூட்டினோம் 1375. வர பக்கத்தையும் கூட்டுறோம். அதே தொகை வருது பாருங்க. 1300. இதை கூட்டையும் வரவில் 1375. இதையும் கூட்டுறோம். வரவில் 1375. அப்போ பொது பேரட்டில் இவ்வளோ கணக்கு செய்யிட்டோம். பேரட்டு கணக்குகளை செய்திருக்கிறோம். பரிச்சை மீதி தரிக்கணும். ஏங்க பேரட்டு கணக்குகள் இவ்வளவு கணக்கும் இதையும் சேர்த்து தான். இவ்வளவும் பொது பேரட்டில் செய்த பேரட்டு கணக்குகள். இவ்வளவு கணக்கு மீதிகளையும் எடுத்து தயாரித்த பரிச்சை மீதி இது. இனி அப்போ இந்த கணக்கில் நாங்கள் பார்த்த கணக்கில் பொது பேரட்டு பரிச்சை மீதி இவ்வளோ தயாரித்தாச்சு. இனி அடுத்தது நாங்கள் செய்ய போகிறது வேறு இன்னொரு ஏடு. அந்த ஏடை தயாரிப்போம். அந்த ஏடு விற்பனை பேரிடும் கொள்வனவு பேரிடும். இதில் தயாரிக்க வேண்டியது இது கடனுக்கு விற்பனை. கடனுக்கு விற்பனைண்டா விற்பனை பேரிடலாம் தயாரிக்கணும். கடன் கொள்வனவுண்டா தான் கொள்வனவு பேரிட்ட தயாரிக்கணும். இது விற்பனை பேரிட்டை இதுக்கு தயாரிப்போம். நாங்கள் விற்பனை பேரிட்டை தயாரிக்கிற முறையை இப்போ பார்ப்போம். இது பாருங்கள், விற்பனை பேரிடு. அதை விற்பனை பேரிட்டுக்கு கணக்கு தயாரிக்கிற முறையை இப்போ தொடங்குவோம். அது விற்பனை பீரியடுக்கு பதில் கடன்பட்ட பீரியடுன்னு சொன்னேன் நான். இது துணை பீரியடு. கடன்பட்டவர் பீரியடு ஒரு துணை பீரியடு. இதுக்கு பேர் அடுத்த பேர் விற்பனை பீரியடுன்னு சொல்லுவோம். இதில் இப்போ பதிய தொடங்குவோம். நாங்கள் விற்பனை பீரியடில் எப்படி பதிகிற அவருக்கும் இந்த இடவளம் வேணும். விற்பனை பீரியட்டை வச்சுக்கிறவருக்கும் இது ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. விற்பனை பீரியடு கடன்பட்டவர் பீரியடு அவர்கிட்ட இந்த இவ்வளவு இந்த 4 வீடும் கொடுக்கணும். முதல் குறிப்போடு 4 வேணும் அவருக்கும். இது வேணும். நடிகர் இந்த வீடு விற்பனை நாட்குறிப்பு வேணும். உட்திரும்ப நாட்குறிப்போடு வேணும். காசு பருவ நாட்குறிப்போடு வேணும். பொது நாட்குறிப்போடு வேணும். இவ்வளவும் அவருக்கும் வேணும். இந்த 4 வீடுகளும் இதில் 2 இது உண்டு, இது உண்டு. இது மூன்றும் பொது விற்பனை பேரோட்டை வச்சுக்கிறவர், கடன்பட்டவர் பேரோட்டை வச்சுக்கிறவர். எடுத்து பார்த்து அவருக்கு தேவையானது மட்டும் இதில் எழுதுவார். இப்போ முதல் இதை எடுப்போம். நாங்கள் விற்பனை பேரோட்டில் அவர் என்ன எழுதுவார் என்றால் இந்த மொத்த தொகை எழுதுறல. வேலன் கணக்கையும் பரமன் கணக்கையும் மாதவன் கணக்கையும் மட்டும்தான் எழுதுறது. வேறு ஒத்த பதிவு முறைப்படி தான் பதிவார். அதாவது வெறுக்கு அங்கே வேறொரு வேலை இல்லை. இது வேலன் கணக்கிலையும் பரமன் கணக்கிலையும் மாதவன் கணக்கிலையும் பதிகிற மட்டும்தான் அந்த வேறு வேலை. இப்போ முதல் வேலண்டு கணக்கை எடுப்போம். நாங்கள் நடிக்கிற இதை வேலன் கணக்கில் எழுதணும், இதை பரமன் கணக்கில் எழுதணும், இதை மாதம் கணக்கில் எழுதணும். எங்கே எழுதணும்? அந்த எழுத வேண்டிய பக்கத்தில் எழுதணும். நாங்கள் விற்பனை கணக்கில் செலவில் எழுதினால்
வேலை கணக்கில் வரவில் எழுதணும். இதை பரம கணக்கில் வரவில் எழுதணும். இதை மாதம் கணக்கில் வரவில் எழுதணும். இப்போ பாருங்க, முதல் வேலை கணக்கு எடுக்கிறேன். இது கடன்பட்ட பேரிட்டு விற்பனை பேரிட்டு வேலை கணக்கில் வரவில் எழுதணும். இங்கே பாருங்க, வேலை கணக்கில் விற்பனைகள் 700, விற்பனைகள் 700 பத்திரிகைகள், எழுநூறு பெற்ற காசு, அவர்கிட்ட இருந்து பெற்ற காசு 150, கொடுத்த கழிவு 200, உட்திருப்பம் 80, அறவிட முடிய கடன் 50. இவ்வளவும் அப்படியே இவ்வளவையும் பார்த்து வேலை கணக்கு எழுதுனா காணும். நாங்கள் ஒவ்வொரு வீடையும் பார்த்து பார்த்து தான் எழுதுகிறவர். ஆனால் இப்போ இந்த தகவல் எங்கள்கிட்ட பொழிப்பாக இருக்கிற காரணத்தினால இதை அப்படியே எழுதலாம். இதை விற்பனையை கொண்டு விற்பனை கணக்கில் செல்வ எழுதிட்டோம். இப்போ இவர் எழுதுறது வேலை கணக்கில் இதையும் 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 வரவில் எழுதினா சரி. இவ்வளவும் வரவிலாம் எழுதணும். உட்திருப்பம் வேலை கணக்கில் வரவில், பெற்ற கழிவு ஒரு கணக்கில் வேலை கணக்கில் வரவில் எழுதணும். வேலை கணக்கில் உட்திருப்பம் செலவில் எழுதணும். விற்பனைகள் வரவில் எழுதணும். உட்திருப்பம் அவர் திருப்பி அனுப்பினதை செலவில் எழுதணும். இது செலவில் எழுதணும். உட்திருப்ப கணக்கில் வரவிலையும் வேலை கணக்கில் செலவிலையும். இது பெற்ற காசு கணக்கில் வரலையும் வேலை கணக்கில் செலவிலையும். இது கொடுத்த கழிவு அவருக்கு கொடுத்த கழிவு கணக்கில் வரவிலையும் வேலை கணக்கில் செலவிலையும். இது அறவிட முடிய கடன் நட்டம் அறவிட முடிய கடன் நட்டம் வரவு, அறவிட முடிய கடன் கணக்கு வரவிலையும் வேலை கணக்கில் செலவிலையும். இப்போ இந்த அடுத்த பதிவு பதிகிறல, உட்திருப்ப கணக்கில் பதிகிறல, காசு கட்டுப்பாட்டு கணக்கில் பதிகிறல, கொடுத்த கழிவு கணக்கில் பதிகிறல, அறவுடைய முடிய கடன் கணக்கில் பதிகிறல. வேற வேலை இந்த கடன்பட்ட பேரிட்டு வச்சுக்கிற விற்பனை பேரிட்டு வச்சுக்கிறவருக்கு வேலை கணக்கு மட்டும்தான் பதிகிறேன். அப்போ இது போலையும் பதிவோம். அப்படியே உட்திருப்பம் எங்கே எழுதணுமோ அதை எழுதுவோம். அங்கே பாருங்க, வேலை கணக்கு எடுக்கிறேன் முழுதாக. முதல் வேலை கணக்கை செய்துப்போம், ஒவ்வொரு கணக்காக செய்வோம். வேலை கணக்கில் பாருங்க, உட்திருப்பம் வரவு பக்கத்தில் வரணும். உட்திருப்ப கணக்கில் வரவிலையும் வேலை கணக்கில் செலவிலையும் வரணும். பாருங்க, செலவில் கொடுத்த கழிவு. உட்திருப்ப கணக்கும் அதே மாதிரி உட்திருப்ப கணக்கில் வரவிலையும் கொடுத்த கழிவு கணக்கில் இந்த உட்திருப்ப கணக்கில் வரவிலையும் வேலை கணக்கில் செலவிலையும். கொடுத்த கழிவு கணக்கில் வரவிலையும் வேலை கணக்கில் செலவிலையும். அறவிட முடிய கடன் கணக்கில் வரவில் பதிவணும், வேலை கணக்கில் செலவில் பதிவணும். இப்போ இந்த கணக்கை கணக்கை சமப்படுத்தி மீதி எடுக்கலாம். பாருங்க, இதை கூட்டி இதில் போட்டோம், இதில் கூட்டி இதில் குறைவார தொகையை 400 இதில் எழுதுறோம். இந்த 700 ரூபாய் இந்த இதுலேயும் போட்டு மீதி கீழே இறக்குவோம். மீதி விளக்கு வேலை கணக்கு செய்தாச்சு. இனி அடுத்ததாக பரமங்கணக்கு செய்வோம். பரமங்கணக்கு செய்கிறதுக்கும் இந்த 4 வீடு 4 வீடு மூல வீடுகள் 4 வேணும். 4 மூல வீடுகளை பார்த்து தான் அவர் எழுதுகிறேன். ஆனால் இது இருக்கிற தகவல்கள் அவ்வளவு இதில் சுருக்கமாக பொழிப்பாக இங்கே தந்திருக்கக்கூடிய நாங்கள் இதை பார்த்து எழுதலாம். இதில் எழுதலாம். இங்கே எடுக்கும் பரமங்கணக்கில் இது உட்திருப்ப கணக்கில் வரவிலையும் பரமங்கணக்கில் செலவில். இதில் பெற்ற கழிவு லாபம், இல்லை பெற்ற காசு கணக்கில் வரவிலையும் வேலை கணக்கில் செலவிலையும். இது கொடுத்த கழிவு நட்டம், கொடுத்த கழிவு கணக்கில் வரவிலையும் பரம கணக்கில் செலவிலையும். இதே இல்லை அறவிட முடிய கடன். இந்த 4 தொகையும் இது விற்பனை கணக்கில் செலவில் பரம கணக்கில் வரவில்லை. இது உட்திருப்ப கணக்கில் வரவில்லை, பரம கணக்கில் செலவில். இது பெற்ற காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில்லை, பரம கணக்கில் செலவில். இது கொடுத்த கழிவு கணக்கில் வரவில்லை, பரம கணக்கில் செலவில். இதுலையும் பரம கணக்கில் அப்படியே பார்த்து நாங்கள் எழுதுவோம். பார்ப்போம்.
விற்பனை பதிஞ்சாச்சு. இது விற்பனையில் உட்திருப்பது இங்கே பதியணும் பாருங்கள். இனி அடுத்தது அவர்கிட்ட இருந்து பெற்ற காசை இங்கே எழுதணும். பெற்ற காசு அவருக்கு கொடுத்த கழிவு இதில் எழுதணும் பாருங்கள். அவர் அறவிட முடிய கடன் இருந்தால் இதில் எழுதணும். இல்லை அப்போ இவ்வளவுதான். இப்போ இதை கூட்டி இதில் போடுறோம் 425. இதை கூட்டி இதில் இந்த தொகை இதே தொகையை போட்டு இதில் குறைவார தொகையை இதில் மீதி கீழ் கொண்டு சென்று என்று எழுதி இது மீதியை கீழே இறக்குறோம். இது முடிஞ்சுது. அதே போல் மாதவ கணக்கு எடுப்போம். மாதவண்டையில் இதை விற்பனை கணக்கில் செலவிலையும் மாதவ கணக்கில் வரவிலையும், இது உட்திருப்ப கணக்கில் வரவிலையும் மாதவ கணக்கில் செலவிலையும், இதை பெற்ற காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவிலையும் மாதவ கணக்கில் செலவிலையும், இதை கொடுத்த கழிவு கணக்கில் வரவிலையும் மாதவ கணக்கில் செலவிலையும். இதை மாதவ கணக்கு மட்டும்தான் செய்கிற விற்பனை பேரிடல. மாதவ கணக்கு எடுப்போம். முதல் விற்பனையை பதிவும். விற்பனை மாதவ கணக்கில் வர விற்பனை கணக்கு செலவு இதில் வரவில்லை. 25 அப்புறம் உட்திருப்ப இந்த பக்கத்தில் எழுதிக்கிறோம் பாருங்க. இனி அடுத்தது அவர்கிட்ட பெற்ற காசு இதில் எழுதுவோம். காசு கணக்கில் காசு கட்டுக்கப்பட்ட கணக்கில் வரவில்லை, மாதவ கணக்கில் செலவில். இதில் அவருக்கு கொடுத்த கழிவு அதையும் இதில் எழுதுவோம். அவ்வளோதான். அப்போ வேறு ஒன்றுமில்லை. ஆகவே இதை கூட்டி இதில் போடுறோம். அதே தொகையை இங்கே எழுதுகிறோம். அப்போ இங்கே கூட்டி பார்க்குறோம். இதில் ரெண்டும் ஒரே தொகையாக இருக்குது, சமமாக இருக்குது. அப்போ இதில் மீதி இல்லை. அப்போ இது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் இந்த 3 கணக்கு மட்டும்தான் வருது. கடன்பட்டோர் 3 பேர் தான் இருக்குது. பாருங்க, உள்ள கடன்பட்டோர் 3 பேர் மட்டும்தான். இந்த தந்த தகவலி 3 பேர். அப்போ 3 பேர் கணக்கு மட்டும்தான் இந்த பீரியடில். இது வேறு தனி ஒரு பேரேடு, நாங்கள் பொது பேரேடு இல்லை. இது வேறொரு ஆள்ற புத்தகம், வேறொரு ஆள் வச்சுக்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் இவ்வளவு கணக்கு நாங்கள் பார்த்தோம். வேலங்கணக்கும் பரமங்கணக்கும் மாதவன் கணக்கு மட்டுமே இருக்குது. இந்த 3 கணக்கு தான் இருக்குது. அப்போ இதில் பரீட்சை மீது அறிக்கையில் அது என்றால் இது ஒரு பதிவு மட்டும்தான் பார்த்து எழுதுகிறார். அவரோட வேலை வேறு ரெட்ட பதிவு முறை இல்லை. பொது பேரிட்டு வச்சுக்கிறது தான் ரெட்ட பதிவு முறைப்படி பதிவுகிறது. அவர் பரீட்சை மீது அறிப்பார். இவர் பரீட்சை மீது அறிக்கிறல. இவர் தயாரிக்கிறது என்னென்றால் இதுக்கு ஒரு பட்டியல் தயாரிப்பார். பரமன் கணக்கில் ஒரு பட்டியலை தயாரிப்பார். என்னென்றால் மொத்த கடன்பட்டோர் பட்டியல். கடன்பட்டவர்கள் யார்? ஒரு ஆள் வேலன், மற்றவர் பரமன், மற்றவன் மாதவன். அப்போ அவங்களோட பேர் இங்கே வருங்க. துணை பேரிடு, கடன்பட்டோர் துணை பேரிடுகளிலிருந்து பேர்த்தெடுக்கப்பட்ட மீதிகளை கொண்டு ஒரு பட்டியலை தயாரிக்கிறோம். வேலங்கணக்கில் மீதி எவ்வளோ வண்டி பாருங்க. 400 ரூபாயை பார்த்து எழுதணும். அதில் வேலங்கணக்கில் மீதி 400 ரூபா. மற்ற அடுத்தது பரமங்கணக்கில் மீதி 200 ரூபா. அதை பார்த்து எழுதுவோம். பரமங்கணக்கு மீதி 200 ரூபா. அடுத்தது மாதவங்கணக்கில் மீதி இல்லை, அவ்வளோதான். மீதி இல்லை அவண்டுக. அப்போ எழுதுறல. அப்போ 2 பேர் கடன்பட்டவர் மட்டும்தான் இப்போ கடைசியில் நமக்கு காசு தர வண்டி இருக்குது. அப்போ இவ்வளோ வண்டு இல்லை எழுதுகிறோம். 600 மாதவனுக்கு இல்லைன்னு போட்டிருக்கோம். அப்போ இதில் மொத்த கடன்பட்டோர் 1200 ரூபா. அப்போ இது துணை பேரிடுகள்லேருந்து பேர்த்தெடுக்கப்பட்ட மீதிகள். இப்போ துணை பேரிடில் இந்த பிளவு கணக்கு தான் வரும். ஆக்கட்ட கணக்கு மட்டும்தான் வரும். இந்த 3 கணக்கு தான் வரும். இப்போ 1000 கடன்பட்டோர் இருந்தால் 1000 பேர் பேரும் இந்த பேரில் இருக்கும், கடன்பட்டோர் பேரில் இருக்கும். அந்த அவ்வளவு அந்த கணக்கில் இருக்கிற மீதிகள் அவ்வளவு எடுத்து இந்த பரீட்சை மீதியை தயாரிக்கணும். இனி நாங்கள் அடுத்ததாக மற்ற ஏணி கணக்குலையும் தயாரிக்கணும். இதில் நாங்கள் விற்பனை தொடர்பான கடன் விற்பனை தொடர்பான கணக்கில் மட்டும்தான் இதில் தயாரித்தோம். இனி அடுத்து நான் தனியாக
கடன் கொள்வனவு தொடர்பான கணக்கில் செய்து காட்ட போகிறோம். செய்து காட்டிட்டு பிறகு முழுமையான ஒரு கணக்கு பீரியட்டுக்கு மாற்றி பரீட்சை மீதி அறிக்கிற பொது பீரியட்டில் பரீட்சை மீதி அறிப்போம். அடுத்ததாக துணை பீரியடுகளான கடன்பட்டவர் பீரியட்டில் ஆள்சார் கணக்குகள் தயாரிப்போம். அது துணை பீரியடான கடன் கொடுத்தவர் பீரியட்லேயும் ஆள்சார் கணக்குகளை தயாரித்து அதில் பட்டியல் தான் தயாரிப்போம். கடன் பட்டவர் பட்டியலும் கடன் கொடுத்தவர் பட்டியலும் தயாரிப்போம். இப்போ இதில் இந்த பட்டியலில் இருக்கிற தொகைகள், இந்த பட்டியலில் இருக்கிற மீதி தொகைகள் பாருங்க. இதில் இந்த பட்டியலில் இருக்கிற மீதி தொகை இதில் நான் கூட்டி போட்டது பிள்ளை பாருங்க. இது 600 தான் வரும். இல்லை 600 இது தவறுதல் இருக்குன்னு பாருங்க. இதை கூட்டி பட்டியலில் ஆக இப்போ கடன்பட்டவரோட வந்து வர வேண்டிய காசு 600 தான். இதில் இடத்துக்கு வரணும். 4 200 600. இது 600 தான். இங்கே பாருங்க, இந்த 600 இங்கே இருக்கும். இந்த பரீட்சை மீதில் பொது பேரில் இருக்கிற பரீட்சை மீதில் பாருங்கள், கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி, இது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. அதில் அந்த 600 இதில் இருக்கும். இப்போ கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி செய்திருந்தால் இதில் வர்றது இந்த பரீட்சை மீதி, இதில் பரீட்சை மீதியில் இருக்கும். அதில் அந்த தொகை இருக்கும், அந்த சரியான தொகை இருக்கும். இப்போ இதில் 600 மீதி இருக்கிறபடியால், இதில் 600 மீதி இருக்கிறபடியால் இந்த பரீட்சை மீதியில் பொது பேரில் இருக்கிற பரீட்சை மீதியில் 600 இருந்தால் இந்த கணக்குகள் இவர் எழுதின கணக்கும் சரி, இங்கே பொது பேரோடு வச்சுக்கிறவர்கள் இருக்கிற இரட்டப்பதிவு முறைப்படி செய்த கணக்கும் சரி என்றதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிங்கம் வணிகத்தின் 2024 மாதத்தில் இடம்பெற்ற கடன் கொள்வனவு தொடர்பான தகவல்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை மூலகேடுகளில் பதிவு செய்க, பொது பேரட்டுக்கு மாற்றுக, பொது பேரட்டில் பரீட்சை மீது தயார் செய்க. அடுத்த 2வது பகுதி, மூலகேடுகளில் பதிவு செய்யப்பட்டவற்றை கொள்வனவு பேரட்டுக்கு மாற்றுக, கொள்வனவு பேரட்டின் மொத்த கடன் கொடுத்தோர் கொள்ளுணவு பேரட்டின் மொத்த கடன் கொடுத்தோர் மீதி பட்டியலை தயார் செய்க. இந்த உதாரணத்தின் மூலமாக கடன் கொள்ளுணவு தொடர்பான விடயங்களை கற்றுக்கொள்வோம். இப்போ இதில் கேட்டிருக்கிற வினாக்களை பாருங்க. கொடுக்கல் வாங்கல்களை மூலகேடுகளில் பதிவு செய்க. இதில் நாங்கள் செய்ய வேண்டிய மூலகேடுகள், கடன் கொள்வனவு சம்பந்தமாக கொள்வனவு நாட்குறிப்பேட்டில் பதியணும், அது ஒரு மூலகேடு. வெளித்திரும்பல்கள் தொடர்பாக வெளித்திரும்பின நாளேட்டில் பதியணும், வெளித்திரும்பல் நாளேட்டில் பதியணும். கொடுத்த காசும் பெற்ற கழிவும் தொடர்பாக காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் பதியணும். காசு கணக்கு 2ஆக பிரிக்கிறனாங்க. அதில் இது கொடுத்த காசையும் பெற்ற கழிவையும் கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில், காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் பதியணும். முதல் அந்த பதிவுகளை செய்வோம். கொள்வனவு நாளேட்டையும் வெளித்திரும்பல் நாளேட்டையும், அடுத்தது காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டையும், இந்த 3ஐயும் தயாரிப்போம். இப்போ கொள்வனவு நாட்குறிப்பு இப்போ தயாரிக்கிறத முதல் கொள்வனவு நாட்குறிப்பை தயாரிப்போம். கொள்வனவு நாட்குறிப்பில் இந்த விளைவு விடயங்கள் தான் வரும். இது 2 பேரும் கடன் கொள்வனவு தொடர்பாக இது கொள்வனவு நாட்குறிப்பேடு. பாருங்க, எழுத்துகதி கொள்வனவு பட்டியல் இலக்கம் எங்களுக்கு தெரியும். கடனை கொள்வனவு செய்தால் கொள்வனவு பட்டியல்
தந்திருப்பாங்க. விற்பனையாளர் நமக்கு ஒரு பட்டியல் தந்திருப்பார். அதை சொல்கிற கொள்வன பட்டியலுண்டு. அதில் இலக்கம் போட்டிருப்போம். அந்த இலக்கங்களை இதில் பதிக்கணும். திகதி இந்த கணக்கில் தரப்படலை. ஜனவரி மாதம் என்று தந்திருக்கு. அதனுடைய ஜனவரி மாதம் என்று மட்டும் போடும். திகதிகளை கொடுக்கல் வாங்கலை திகதிகளில் அவை திகதிகள் இல்லாமல் விடுவோம். பட்டியல் இலக்கம் தரல. வாடிக்கையாளர் பேர் 3 வாடிக்கையாளர்கள், 3 பேர் பேரையும் எழுதுவோம். அவங்ககிட்ட வாங்கின தொகை எழுதுகிறேன். அப்போ இது போலையும் தான் எழுதுறது. இல்லை ரூபன், வீரன், சூரன், மற்றது அவங்ககிட்ட வாங்கின தொகைகள் இப்படியும் எழுதுவோம். 700, 425, 250, மற்றதை கூட்டினா 1375 மொத்தம். அப்போ அதை இந்த வீட்டில் பதிவு. முதல் ரூபன்கிட்ட வாங்கினது வாடிக்கையாளர் பேரும் வருமானமும் திகதியும் எழுதுறதில் நாங்கள் பட்டியல் இலக்கம் போடல, கணக்கில் தராத முடியாது. அடுத்த 2வதாக வீரனிடம் இருந்து கொள்வன செய்த சரக்கு, அதை வாடிக்கையாளர் பேர் வீரன், வருமானம் வாங்கின சரக்கிட வருமதி 425. அடுத்தது சூரன் வாடிக்கையாளர், அவர்கிட்ட வாங்கின சரக்கிட வருமதி 250. மொத்தமாக வாங்கின வருமதி 1375. இது கொள்ள நாட்குறிப்போடு பதிஞ்சு முடிக்கிட்டோம். இது ஒரு மூல வீடு. அடுத்த 2வதாக நாங்கள் செய்ய வேண்டியது வெளித்திரும்பல் நாடல். வெளித்திரும்பல் நாளட்டு இப்போ செய்வோம். பாருங்கள், வெளித்திரும்பல் நாளட்டையும் அதே மாதிரி தான் எழுதுறது. ரூபன், வீரன், சூரன். ரூபனுக்கு திருப்பி அனுப்பின சரக்கு நாங்கள் வாங்கின சரக்கில் எங்களோட தேவைக்கு பொருத்தமில்லாத திருப்பி அனுப்பிக்கிறோம். இதில் வீரனுக்கு அனுப்பிக்கு 10, சூரியனுக்கு அனுப்பிக்கு 75, மொத்தமாக 165. இது போலவும் அந்த வெளித்திரும்பல் நாட்குறிப்போட்டை பதிவணும். வாடிக்கையாளர் பேர் ரூபன், அவர்கிட்ட வாங்கின அவருக்கு திருப்பி அனுப்பின சரக்கு 80. அடுத்து வீரனுக்கு திருப்பி அனுப்பின சரக்கு 10. சூரியனுக்கு திருப்பி அனுப்பின சரக்கு 75. மொத்தமாக திருப்பி அனுப்பின சரக்கு 165. இந்த திகதியும் இலக்கம் கணக்கில் தராது அப்படியாக நாங்கள் தந்த தகவல்களை மட்டும் வெளித்திரும்பல் நாட்குறிப்போட்டால் எழுதிக்கலாம். அடுத்தது நாங்கள் காசு கொடுப்பன நாட்குறிப்போட்டை தயாரிக்கணும். காசு கொடுப்பன நாட்குறிப்போட்டில் கொடுத்த காசும் பெற்ற வேலையும் ரெண்டும் அந்த கொடுப்பன நாட்குறிப்போட்டில் வரும். ரூபனுக்கு கொடுத்த காசு 150, பெற்ற கழிவு 20. வீரனுக்கு கொடுத்த காசு 200, பெற்ற கழிவு 15. சூரியனுக்கு கொடுத்த காசு 125, பெற்ற கழிவு 50. அப்போ இதை நாங்கள் விளைவையும் பதிக்கணும், அப்புறம் மொத்தத்தையும் எழுதணும். அப்போ அந்த கணக்கையும் இப்போ தயாரிப்போம். காசு கொடுப்பேன்னு நான் குறிப்பிட்டு இல்லை. முதலாவது ரூபன் இதில் பெற்ற கழிவு வருமானம். இது நாங்கள் வருமானம்ன்றது நாங்கள் கொடுத்த காசு. காசு கொடுக்கக்குள்ள ஒரு சந்த கழிவு இது 20. இது கொடுத்த காசு, இது பெற்ற கழிவு. இது இந்த பகுப்பாய்வு நேரத்திலும் இதில் நாங்கள் எழுதுகிறோம். நாங்கள் என்றால் இது வேறு கணக்கு, பெற்ற கழிவு கணக்கு வேறு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு இந்த இந்த நேரில் வர்றது பதிவு. நாங்கள் இதை பெற்ற கழிவை இதையும் கடன் கொடுத்த ஒரு கட்டுப்பாட்டு கணக்கில் ஒரே பதிவு. ரூபனுக்கு ரூபன்றதை எழுதிட்டோம். இனி அடுத்தது வீரனுக்கு கொடுத்தது வருமானம் 200 ரூபா கொடுத்துருக்கிறோம். அந்த நேரம் அவர் எங்களுக்கு விட்டு தந்த காசு கழிவு 15. இதையும் இந்த பகுப்பாய்வு நேரில் கடன் கொடுத்த ஒரு கட்டுப்பாட்டு கணக்கு இதை கொண்டு போகணும்.
அல்லது இதுக்குள்ள எழுதுகிறோம். அடுத்தது ரூபன். சூரியன்கிட்ட வாங்கினது, சூரியனுக்கு கொடுத்த காசு 125. சூரியன் தந்த கழிவு 50. இதை நாங்கள் பகுப்பாய்வு எழுதிக்கோம், எழுதுறோம் 125. இனி மொத்தத்துக்கு கூட்டி எழுதுகிறோம். இது கொடுத்த மொத்த காசு, இது பெற்ற கழிவு மொத்தம் 85. இப்போ இதில் இது இது பெற்ற கழிவு கணக்குக்கு போகும், இது கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கு கொண்டு போகணும். இந்த தொகை 475. இப்போ இந்த பெறுமதி நாங்கள் எழுதுறோம்ல, ஏனென்றால் இது கிடைச்ச காசு இல்லாமல் இது எழுதணும். சில நேரம் கொடுத்த காசு, சில நேரம் வேற ஒரு செலவுக்கும் காசு கொடுத்துருவோம். மின்சார செலவுக்கு 50 ரூபா கொடுத்துருந்தா இதில் 200 ரூபா வரும். அப்போ இன்னொரு நிரல் வரும், ஏனைய செலவு வேண்டு பகுப்பாய் நிரல் வரும், அதுக்குள்ளே அந்த 50 ரூபா வரும். அந்த காரணத்தினால இதை எழுதுறோம்ல, நாங்கள் பகுப்பாய் நிரல் இருக்கிறது தான் அந்தந்த கணக்கில் எழுதுவோம். இதை கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கு இதை கொண்டு போவோம் நாங்கள். நீ அடுத்தது இப்போ இந்த 3 கொள்ளை நாட்குறிப்போடு, வெளித்திரும்பல் நாட்குறிப்போடு, காசு கொடுப்பன நாட்குறிப்போடு, இந்த 3ஐயும் தயாரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல்களை மூலவீடுகளில் பதிவு செய்க. நீ அடுத்தது பொது பேரட்டுக்கு மாற்றுக. இல்லை நாங்கள் இதை பொது பேரட்டுக்கு மாற்றணும். பொது பேரட்டு ஒரு ஆள்கிட்ட இருக்கும், அவர் பொது பேரட்டில் மாற்ற வேலையை செய்வார். மற்றது கொள்ளுணவு பேரடு, அதாவது துணை பேரடு கொள்ளுணவு பேரடு மற்றொரு ஆள்கிட்ட இருக்கும், அதை பிரிச்சுவார். முதல் இதை மட்டும் செய்வோம், பொது பேரட்டுக்கு மாற்றுவோம். பொது பேரட்டை மட்டும்தான் இப்போ செய்கிறோம். பொது பேரட்டில் இந்த இவங்கிட்ட கணக்குகள் வராது. நினைக்கிற ரூபம் கணக்கு, வீரன் கணக்கு, சூரன் கணக்குன்னு தனிப்பட்டவர்கள கணக்கு வரல. மொத்த தொகைகள் தான் வரும். இந்த தொகைகளுக்கு மட்டும்தான் இதில் பதிகிற பொது பீரியடில். இது கொள்ளணும், கடன் கொள்ளணும். இது மொத்தமாக கொடுத்த காசு. இது மொத்தமாக திருப்பி அனுப்பின சரக்கள். நாங்கள் திருப்பி அனுப்பின மாதிரி எங்களோட சேவைக்கு பொருத்தமில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பின சரக்கள். இது கொடுத்த காசு கொடுக்குற நேரம் அவங்க தந்த கழிவு. இந்த மொத்த தொகைகளுக்கு தான் பதிவுறேன். இது பதிவுறல, ஆட்கணக்கு பதிவுறல. பேரட்டுக்கு மாற்றக்குள்ள இதை மட்டும் பதிஞ்சு கொள்வேன் நாங்கள். இப்போ இதை எப்படி பதிவுற? கடன் கொள்வனை கொள்வன கணக்கில் வரவில்லையும், கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதிவுணும். இது வெளித்திருப்பத்தை எங்கே பதிவுற? இந்த மொத்த வெளித்திருப்ப கணக்கில் செலவிலையும், கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவிலையும் பதிவணும். கொடுத்த காசுக்கு பதிவுறது இது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவிலையும், கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில்லையும். இது ரெண்டும் கட்டுப்பாட்டு கணக்கில் வரும். காசு கட்டுப்பாட்டு கணக்கிலையும், கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கிலையும் வரும். பெற்ற கழிவு கணக்கில் லாபம் ஒன்றுடைய நமக்கு லாபம் ஒன்றுடைய செலவிலையும், பெற்ற கழிவு கணக்கில் செலவிலையும், கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில்லையும். இப்போ இந்த தொகை எவ்வளவுக்கு நாங்கள் பேரட்டுக்கு மாற்றணும். இதுக்கு 2 பதிவு மாற்றணும், இதுக்கு 2 பதிவு, இதுக்கு 2 பதிவு, இதுக்கு 2 பதிவு. இப்போ அவ்வளோயும் மாற்றுவோம். இங்கே பாருங்க, இதுக்கு முதலாவது கொள்ளுணர் கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கொள்ளுணர் கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு கொண்டு வரக்கூடிய அந்த கணக்குடைய பேர் அது எழுதிதான். கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு இங்கே இருக்கு. அதில் செலவில் எழுதணும். கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதிவணும். செலவில் பாருங்க, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதிக்கலாம். கொள்ளுணர் கணக்கில் வரவிலையும், கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவிலையும் பதிக்கும். அடுத்தது இப்போ இதை
இதை பாதிச்சிட்டோம். கொள்வன நாட்குறிப்போட்டு இருக்கிற இந்த தொகையை மொத்த தொகையை பாதிச்சிட்டோம். இனி அடுத்தது இதை பதிவோம். வழித்திரும்பல் நாட்டில் இந்த தொகை வந்து வழித்திரும்பல் கணக்கில் செலவில் எழுதுறாங்க. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் எழுதணும். கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவிலையும் வழித்திரும்பல் கணக்கில் செலவிலையும் எழுதணும். இனி அடுத்தது இந்த இடையும் பதிஞ்சிட்டோம். வழித்திரும்பல் நாட்குறிப்படையும் பதிஞ்சாச்சு. ஏனண்டா இந்த தொகைகள் ஆள்சார் கணக்குகள் எழுதுறல. இது மொத்த தொகைக்கு மட்டும்தான் பீரியட்டுக்கு மாத்திர போது பீரியட்டுக்கு. நீ அடுத்தது இது காசு கொடுப்பன நாட்குறிப்பாடு. காசு கொடுப்படும் நாட்குறிப்பாடுலையும் இந்த தனி நபர் கணக்குகள் ஒன்றும் எழுதுறல. மொத்தமாகத்தான் எழுதுற. பெற்ற கழிவு எழுதணும், கொடுத்த காசு மொத்தம் எழுதணும். கொடுத்த காசு மொத்தம் இதை பார்த்து தான் எழுதுறது. இதை பார்த்து எழுதுறல. இந்த நிரல் கடன் கொடுத்து இந்த தொகை எழுதணும். இதை பெற்ற கழிவை எழுதணும். அப்போ பெற்ற கழிவு வந்து லாபமாகவே பெற்ற கழிவு கணக்கு செலவு, கடன் கொடுத்த ஒரு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. இங்கே பாருங்க, பெற்ற கழிவு கணக்கு செலவு, கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, பெற்ற கழிவு. கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் எழுதணும். இனி அடுத்தது இதை பாஞ்சிட்டோம். அடுத்தது இந்த பகுப்பாய் நிரலுக்குள்ள இந்த 475 காசு கொடுத்துருக்கு. ஆகவே காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதிவுற. கடன் கொடுத்த ஒரு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில்லை. ரெண்டும் கட்டுப்பாட்டு கணக்கில் அழுகிற மொத்த தொகைகள். காசு கட்டுப்பாட்டு கணக்கிலையும் கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கிலையும் இதை எழுதுவணும். முதல் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் எழுதுவோம். காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் எழுதுவோம். வேணுங்க, காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவிலையும் கடன் கொடுத்த ஒரு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவிலையும் பதிவோம். அப்போ முழுதாக எழுதியாச்சு. இப்போ கடன் கொடுத்த ஒரு கட்டுப்பாட்டு கணக்கை நாங்கள் இப்போ சமப்படுத்துவோம். மீதிகள் கொண்டு சென்றது இது உலகம் கூட்டி இதுலேருந்து கழிச்சா மீதி இது இந்த பக்கம் தான் கூட இருக்கு. அவங்க இதில் கூட இருக்கிற தொகை எழுதி இந்த தொகையை கூட்டி இடத்துல போடுறோம். மீதி கீழே இறக்கி இதில் வைக்கலாம். மீதி கீழே இறக்கி இங்கே இந்த பக்கத்தில் செலவில் வைக்கணும். சரி, அடுத்தது கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கும் ஒரு நாட்குறிப்போடும் செய்தாச்சு. அப்போ இது 3 நாட்குறிப்போடுகள் தான் இருக்குது. இந்த 3 நாட்குறிப்போடுகள் இருக்கிறதையும் பீரியட்டுக்கு மாற்றிடலாம். பீரியட்டில் பொது பீரியட்டில் இதில் 4 கணக்கு, இதில் ஒரு கணக்கு கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கு. இவ்வளவு தான் பொது பீரியட்டில் பதிகிற பதிவுகள். அப்போ இந்த 3 நாட்குறிப்போட்டு இருக்கிறதையும் மொத்த தொகைகளை மட்டும் பார்த்து அவர் பொது பீரியட் வச்சுக்கிறவர் இது இவ்வளவு தான் 15 கொள்வார். ஆள்சார் கணக்கு இதில் வராது. ஆள்சார் கணக்குக்கு பதிலாக இந்த கணக்கு இருக்கும், கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கு இருக்கும். இனி அடுத்தது இதை செய்ததுக்கு பிறகு அடுத்ததாக நாங்கள் செய்ய போகிறது, இனி இந்த கணக்குகளை கொண்டு ஒரு பரீட்சை மீதே தயாரிக்கணும். பொது பீரியட்ல பரீட்சை மீது தயாரிக்கலாம். என்னென்னா இரட்டை பதிவு முறைப்படி கணக்குகள் பதியப்பட்டிருக்கு. ஒரு கடன் கொடுத்தோர் கணக்கு இருக்குது. கடன் கொடுத்தோர் கணக்கும் நாங்கள் பாய்ஞ்சிட்டோம். இங்கே பாருங்க, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கும் பாய்ஞ்சிட்டோம். ஆள்சார் கணக்குகளுக்கு பதிலாக. ஆகவே இரட்டை பதிவு பூர்ணமாயிருக்கு. ஆகவே பரீட்சை மீது தயாரிக்கலாம். பரீட்சை மீதியை இதில் தயாரிப்போம். இல்லை முதலாவது ஒவ்வொரு கணக்காக பார்த்துக்கிடுவோம். கொள்வன கணக்கில் மீதி 1375. பரீட்சை மீதில் இந்த தொகையை அப்படியே பார்த்து எழுதணும். வரவில் இருந்தால் வரவில் எழுதணும். வரவில் எழுதுவோம். அந்த கொள்வன கணக்கண்டு முதலாவது கொள்வன கணக்கண்டு வரவில் எழுதுகிறோம். அடுத்தது ரெண்டாவதாக வெளித்திரும்பல் கணக்கில் செலவில் இருக்குது மீதி 165. இந்த செலவு மீதியை பரீட்சை மீதில் செலவில் அதே மாதிரி எழுதுவோம். வெளித்திரும்ப கணக்கு செலவில் 165 பார்த்து எழுதிட்டோம். அடுத்து பெற்ற கழிவு கணக்கில் செலவில் கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கான இது 85 மீதி இருக்குது பெற்ற கழிவு கணக்கில்.
இப்போ பெற்ற கழிவு கணக்கில் செலவில் 85 எழுதுவோம். பெற்ற கழிவு கணக்கில் செலவில் 85. அடுத்தது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் 475. செலவில் 475. அப்போ காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் எழுதுவோம். அதை காசு கட்டுப்பாட்டு கணக்கு நிறைய காசு கட்டுப்பாட்டு கணக்கு இது. காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு எழுதும். காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு எழுதிக்கலாம். அடுத்தது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் மீதி செலவு மீதி 650 இருக்கு. இங்கே செலவில் இறக்கிருக்கணும். நாங்கள் இருக்கல மீதிகள் கொண்டு வந்தேண்டு 650 செலவில் இருக்கு. இப்போ பரிச்சை மீதியில் அதையும் எழுதுவோம். $650. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு 650. அவ்வளோ பீரியட்டுக்கு பரிச்சை மீதியை தயாரிச்சாச்சு. முழுதையும் பீரியட்ல இருந்த பொது பீரியட்ல இருந்த இவ்வளவு 4 கணக்கு. இதுவும் பொது பீரியட்டுக்குரிய கணக்கு தான். கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு 5 கணக்கு. 5 கணக்கு மீதியும் இங்கே வந்துருக்கு பாருங்க. 5 கணக்கு மீதியும் வந்துருக்கு. 2 4 5 கணக்கு. இப்போ இதை சமப்படுத்தினா இது பரிச்சை மீதி சரி வரும். ஏனென்றால் ஒரு வரவுக்கு செலவு பதிவு 15 இருக்கு. 2 பதிவு முறைப்படி 15 இது சரி வரும். இது இந்த வேலை முடிஞ்சுது. அதாவது முதலாவது பகுதி கணக்கு முடிஞ்சுது. முதலாவது பகுதி கணக்கு கொடுக்கல் வாங்கல்களை மூலவீடுகளில் பதிவு செய்க. இந்த 3 மூலவீடுகளையும் பதிஞ்சிடும். இதுலேயும் கொள்கை நாட்குறிப்போடு, வெளித்திரும்ப நாட்குறிப்போடு, காசு கொடுப்பன நாட்குறிப்போடு, இந்த 3 இடத்துலையும் பதிய வேண்டிய 3 இடத்துலையும் பதிஞ்சோம். ஒரு அடுத்தது 2வது கேள்வி பொது பீரியட்டுக்கு மாற்றுக. இந்த 3 இடங்களையும் பார்த்து இந்த மொத்த தொகைகளை மட்டும்தான் பதிகிறோம். பொது பீரியட்டுக்கு மாற்றிருக்கோம். இது வளமும் பொது பீரியட்டில் மாற்றப்பட்டது. இது 5 கணக்கும் மாற்றப்பட்டது. 2வது இது முடிஞ்சு. இனி 3வது பொது பீரியட்டில் பரிச்சை மீதை தரிக்கணும். பொது பீரியட்டில் இந்த மீதிகளையும் பொது பீரியட்டில் உள்ள 5 கணக்கு மீதிகளையும் எடுத்து பரிச்சை மீதை தரிக்கணும். இது அந்த ஒரு பகுதி முடிஞ்சுது. ஒரு பகுதி கேள்விக்கு விடைய எழுதியாச்சு. இனி அடுத்தது 2வது பகுதி. இது வேறொரு ஆள் செய்கிற கணக்கு. மூலகேடுகளில் பதிவு செய்யப்பட்டவற்றை கொள்ளுணவு பீரியட்டுக்கு மாற்றுக. மூலகேடுகளை பார்த்து அந்த கொள்ளுணவு பீரியடு வச்சுக்கிறவர், அதாவது துணை பீரியடு வச்சிருக்கிறவர் கொள்ளுணவு பீரியடு, அதாவது கடன் கொடுத்தோர் பீரியடுன்னு சொல்றது, அல்லது கொள்ளுணவு பீரியடுன்னு சொல்லும். ரெண்டும் ஒரே கணக்கு தான். கொள்ளுணவு பீரியடுன்னு சொல்லலாம், அல்லது கடன் கொடுத்தோர் பீரியட்ல இதை அதுக்கு மாற்றணும். மாற்றுறது இது 3ஐயும் பார்த்து தான் மாற்றுறது. கொள்ளுணவு பீரியடு வச்சுக்கிறவர், கடன் கொடுத்தோர் பீரியடு வச்சுக்கிறவர் இந்த மொத்த தொகைக்கு எழுதுறல. மொத்த தொகை எழுதுகிற பொது பீரியட்ல இருக்கிறவர் தான். பொது பீரியட் வச்சுக்கிறவர் தான் இதை பார்த்து எழுதுவார். இது கடன் கொடுத்தோர் பீரியடு அல்லது கொள்ளுணவு பீரியடு வச்சுக்கிறவர் இந்த இதுக்கு தான் கணக்கு எழுதுவார். ரூபங்கணக்கு, வீரங்கணக்கு, சூரங்கணக்கு, இந்த 3 கணக்கையும் எழுதுவார். அப்போ அவர் இதில் ஒரு பக்க பதிவு தான் பதிகிறார். 8 பதிவு எழுதுறல. ரூபங்கணக்கு இல்லை பார்த்து எழுதுவார், வீரங்கணக்கில் பார்த்து எழுதுவார், இதை சூரங்கணக்கில் பார்த்து எழுதுவார். கொள்ளுண கணக்கில் செலவு வரவு, ரூபங்கணக்கில் செலவு. நமக்கு தெரியும், சரக்குகளை கொள்ளுணை செய்தால் கொள்ளுண கணக்கில் வரவு எழுதுகிறோம், ரூபங்கணக்கில் செலவு. இதே ரூபங்கணக்கில் செலவு எழுதணும், இது வீரங்கணக்கில் செலவு, இது சூரங்கணக்கில் செலவு எழுதணும். பாருங்க, அவர் ரூபங்கணக்கில் கொள்ளுணவு 700 ரூபா பதிஞ்சிருக்கார். வீரங்கணக்கில் கொள்ளுணவு 425 எழுதினார். சூரங்கணக்கில் அவர்கிட்ட வாங்கின சரக்கு 250 எழுதியிருக்கான். அப்போ அதை எழுதியாச்சு. அப்போ இதில் இந்த முதலாவது இந்த வீடை பார்த்து பதிச்சாச்சு. இந்த 3வும் பதிஞ்சிட்டார். இனி அடுத்தது வெளித்திரும்ப நாட்குறிப்போட்டில் இந்த 3 பேருக்கும் எழுதணும். வெளித்திருப்பத்தை பதிகிறனாக்க வெளித்திருப்ப கணக்கு செலவு, ரூபங்கணக்கு வரவு, வீரங்கணக்கு வரவு, சூரங்கணக்கு வரவு. வெளித்திருப்ப கணக்கு செலவிலையும் அவரவர் கணக்கில் வரவிலையும் அவரவர் கணக்கில் இது வரவில் எழுதணும். ரூபங்கணக்கில் வரவில் எழுதணும், வீரங்கணக்கில் வரவில் எழுதணும், சூரங்கணக்கில்
வரவில் எழுதணும். இது ரெட்டப்பதிவு பதிகிறல. அது அந்த ரூபங்கணக்கிலையும் வீரங்கணக்கிலையும் சூரங்கணக்கிலையும் மட்டும்தான் பதிகிற. இப்போ ரூபங்கணக்கு எடுப்போம். ரூபங்கணக்கில் வெளித்திருப்ப கணக்கு செலவு இதில் வரவில்லை. அப்போ இதில் இந்த இந்த பதிவு மட்டும்தான் பதிகிறது. இவர் கணக்கில் வீரங்கணக்கில் அவரை வெளித்திருப்பத்தை மட்டும் அவருக்கு அனுப்பினதை மட்டும் எழுதுறது. சூரங்கணக்கில் அவருக்கு திருப்பி அனுப்பினதற்கு மட்டும் எழுதுறது. அப்போ இந்த வெளித்திருப்பை நாட்குறிப்போட்டு இருக்கிறது பதிஞ்சிட்டோம். நடிகை வெளித்திருப்பை நாட்குறிப்போடு இது இதில் இருக்கிறது. இந்த மூன்றையும் பார்த்து எழுதிட்டோம். இது ரூபங்கணக்கில் எழுதினோம், இது வீரங்கணக்கில் எழுதினோம், இது சூரங்கணக்கில் எழுதிட்டோம். நீ அடுத்தது இதை எழுதணும். இதுலேயும் அதே மாதிரி தான் மொத்த தொகையில் எழுதுறல. கடன் கொடுத்தோர் பேரில் இந்த ரூபங்கணக்கு வீரங்கணக்கு சூரங்கணக்கு மட்டும் தான் எழுதுறது. பெற்ற கழிவு இந்த நேரில் இருக்கிறதுலையும் பார்த்து எழுதணும், இதையும் பார்த்து எழுதணும். இது ரூபங்கணக்கில் எழுதணும். பெற்ற கழிவு பெற்ற கழிவு கணக்கில் சில லாபம் ரூபங்கணக்கில் வரவில் எழுதணும். இதை ரூபங்கணக்கில் வரவில் எழுதணும், இது வீரங்கணக்கில் வரவில் எழுதணும், இது சூரங்கணக்கில் வரவில் எழுதணும். இது காசு கொடுத்தது, இது ரூபனுக்கு கொடுத்தது. காசு கணக்கில் செலவிலையும் ரூபங்கணக்கில் வரவில் எழுதணும். இதை வீரங்கணக்கில் வரவில் எழுதணும், இது சூரங்கணக்கில் வரவில் எழுதணும். அப்போ இது ரூபங்கணக்கில் வரவு, இதுக்கும் ரூபங்கணக்கில் வரவு தான். பெற்ற கழிவு பெற்ற கழிவு கணக்கு செலவு ரூபங்கணக்கு வரவு. இது காசு கணக்கு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு, காசு கணக்கு செலவு ரூபங்கணக்கு வரவு. ரெண்டு பதிவும் பெற்ற கழிவும் கொடுத்த காசும் வரவில் பதிவணும் அவங்கள்ட கணக்கில். இப்போ பாருங்க, முதலாவது பெற்ற கழிவு எழுதிக்கலாம், கொடுத்த காசும் எழுதிக்கோம் தான். கொடுத்த காசும் எழுதியாச்சு, பெற்ற கழிவும் எழுதிக்க, வரவு பக்கத்தில் எழுதிக்கலாம். வழித்திருப்பத்தையும் எழுதிட்டோம். வழித்திருப்பத்தையும் பார்த்து எழுதிக்கோம். வழித்திருப்பம் பெற்ற கழிவு காசு இது ரூபங்கணக்கில். இதில் வீரங்கணக்கிலையும் அதே மாதிரி அதையும் பார்த்து எழுதணும். பெற்ற கழிவு வழித்திரும்பல் மீது கொள்கின்றது. இது மூண்டையும் காசு, இது அவருக்கு கொடுத்த காசு, இது கழிவு. பெற்ற காசு இது கொடுத்த காசு, இது பெற்ற கழிவு, இது வழித்திரும்பல் வீரங்கணக்கில் வரவு அளிக்கலாம். இனி அதே போல சூரங்கணக்கிலையும் எழுதணும். பெற்ற கழிவு வெளித்திருப்பம், இது கொடுத்த காசு, பெற்ற கழிவு வெளித்திரும்பல் இங்கே கொள்ளுணவு. அப்போ இதில் ரெண்டு பக்கம் சமனாக வருது, இதில் மீதி இல்லை. இதில் இந்த பக்கம் 425 இருக்கு, இதில் 200, இதில் 15, 10. அப்போ இதில் குறை இருக்கு 200. அப்போ மீதி கீழ் கொண்டு சென்றது குறை இருக்கிறதில் போட்டு கணக்கை சமப்படுத்துகிறோம். மீதி கீழ் கொண்டு சென்றது 200. அப்போ இதையும் சமப்படுத்தியாச்சு. அப்போ இதில் பொதுப்பேரில் கடன் கொடுத்தவர் பேரிடு, அது கொள்ளுணவு பேரிடு. கடன் கொடுத்தவர் பேரில் 3 பேர் கணக்கு தான் வரும், ஆள்சார் கணக்கு மட்டும்தான் வரும். ஒரு 1000 பேர் கடன் கொடுத்தவர் இருந்தால் அந்த 1000 பேர் கணக்கும் இந்த கணக்கில் அந்த கடன் கொடுத்தவர் பேரிடலாம் எழுதப்படும். அது வேற புத்தகம். மற்றது பொது பேரிடு வேற புத்தகம். இது பொது பேரிடு கடன் கொடுத்தவர் பேரிடு வச்சுக்கிறவர் இதில் 3 கணக்கு தான் செய்வார். ஒன்று ரூபங்கணக்கு, மற்றது வீரங்கணக்கு, அடுத்தது சூரங்கணக்கு. இனி அவர் வேற இதில் பரிச்சை மீது அறிக்கிறல. ஏன் பரிச்சை மீது அறிக்கிறேன்றால் இவருக்கு ரெட்ட பதிவில் பதிகிறல. இவர் வீரண்ட கணக்கில் வர வேண்டியதையும் சூரங்கணக்கில் வர வேண்டியதையும் மற்றது ரூபங்கணக்கில் வர வேண்டியதையும் பார்த்து பதிஞ்சிட்டாரு. அவ்வளோ மட்டும் தான் பதிஞ்சிருக்காரு. அப்போ ஒரு பதிவு தான் பதிஞ்சிருக்காரு. ஆகவே இது பரிச்சை மீது அறிக்கல. ஆனால் இவர் கணக்கை நீரென்றால் இவர் சமப்படுத்தி போட்டு கணக்கில் சமப்படுத்தினதுக்கு பிறகு மீதியை கீழே இறக்குவார். மீதியை கீழே இறக்கி இந்த மீதிகளை கொண்டு ஒரு கடன் கொடுத்த ஒரு மீதி பட்டியல் ஒன்று தயாரிப்பார். இன்னும் நாங்கள் யாருக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்ன்ற மீதி பட்டியல் அதை தயாரிப்பார். இல்லை 2 பேருக்கு தான் காசு கொடுக்கணும் போல.
ரூபனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு 450 ரூபா, வீரனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு 200 ரூபா, சூரனுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ இது 2 பேர் இவ்வளவு தான் இந்த மீதி பட்டியலில் வரும். எனக்கு மீதி பட்டியலில் 2 பேர் வரும். ரூபம் கணக்கு 450 ரூபா கொடுக்கணும், வீரன் கணக்கில் 200 ரூபா கொடுக்கணும், மொத்தமாக இப்போ கொடுக்க வேண்டியது 650 ரூபா. அப்போ இவ்வளவும் கொள்ளுணவு பேரிடு அல்லது கடன் கொடுத்தவர் பேரிட்டில் பதிகிறது. ஆள்சார் கணக்கு மட்டும்தான் வரும் கடன் கொடுத்தவர் பேரிட்டில். இல்லை 3 பேர் தான் கடன் கொடுத்துறோடைய அந்த 3 பேரும் வந்திருக்கு. பிறகு உங்களுக்கு மீதி பட்டியலையும் தயாரிச்சிருக்கிறோம். இவர் கடன் கொடுத்தவர் பேரிட்ட வச்சுக்கிறவர் அந்த முதல் குறிப்பாடு மூலகேடுகளை பார்த்து தான் பதிவார். மூலகேடுகளை பார்த்து பதிவிரண்டால் அவர் என்னத்தை பார்த்து பதிவாரென்றால் இந்த ஆள்சார் தொகைகள் ரூபங்கணக்கிலையும் பீரங்கணக்கிலையும் சூடங்கணக்கிலையும் இதைத்தான் பார்த்து பதிவார். ஆனால் பொது பேரிட்டு வச்சுக்கிறவர் இந்த மொத்த தொகையைத்தான் பதிஞ்சு கொள்வார். பொது பேரிட்டு வச்சுக்கிறவர் இந்த 1375 தான் பதிவார். ஆனால் இதுல கடன் கொடுத்த பேரிட்டு வச்சுக்கிறோம் இந்த கணக்கு இதை பார்த்து தான் பதிவார். அதே போல இதுலேயும் பொது பேரிட்டு வச்சுக்கிறோம் இந்த தொகை மொத்த தொகைக்கு பதிவார். கடன் கொடுத்தவர் பேரோடு வச்சுக்கிறோம் ரூபன் பீரன் சூரன் கணக்கில் தான் பதிவார், ஆள்சார் கணக்கில் பதிவார். அதே போல இதையும் காசு கொடுப்பன நாட்குறிப்பாட்டில் இருக்கிறதும் கடன் கொடுத்தவர் பேரில் வச்சுக்கிறவர் இந்த ரூபன் பீரன் சூரன் கணக்கில் பெற்ற கழிவையும் கடன் கொடுத்தவர் கொடுத்ததையும் மட்டும்தான் பதிவார். இந்த முண்டையும் விளையும் பதிவார். ஆனால் இந்த மொத்த தொகைகளை பொது பேரோடு வச்சுக்கிறவர் தான் பார்த்து பதிவார். இவ்வளவே நீங்க தெரியணும், தெரிஞ்சு கொள்ளணும். இதுல இங்கே தந்திருக்கிற கணக்குகளை பாருங்க. இது சிங்கம் வணிகத்திர கணக்குகள். நாங்கள் முதல் செய்தது சுந்தரம் வணிகத்திர கணக்குகள். அதுல தனியாக கொள்ளுண்ணு தொடர்பான விற்பனை தொடர்பான தகவல்கள் தான் பதிஞ்சு காட்டினேன். இதில் கொள்ளுண்ணு தொடர்பான பதிவுகளை பதிஞ்சு காட்டினேன். ஆனால் ஒரு வணிகத்தில் விற்பனை மட்டும் இருக்கிறல, கொள்ளுணவும் இருக்கும். அப்போ 2 கணக்கும் 2ஐயும் ஒரு கணக்கில் தருவாங்க. அவ்வளோ அப்படி பெரிய ஒரு கணக்கு உங்களுக்கு தாரல. அப்படி அந்த கொடுக்கல் வாங்கலை ஒரு மாதம் நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாத்தையும் சேர்த்து தருவாங்க. அதில் நாங்கள் பிரித்து இவ்வளவு கணக்குலையும் செய்யணும். செய்தால் பொது பேரிட்டில் இருக்கிறத கொண்டு பறிக்க மீது அறிக்கலாம். 2008 பதிவு முறைப்படி வரும். மற்றது கடன் கொடுத்தோர் பேரிடு கடன் பட்டோர் பேரிடு வச்சுக்கிறவங்க அதை வச்சுக்கிறோம். அந்த ஏடுகளை வச்சுக்கிறவங்க தனித்தனியாக வச்சுக்கிறவங்க அவங்க ஆள்சார் கணக்கை மட்டும் பதிஞ்சு கொள்வாங்க. ஆனால் கடைசியில் பறிக்க மீது தயாரிக்கிறவங்க மீதி பட்டியல் உண்டை தயாரிப்பாங்க. மீதி பட்டியல் உண்டை தயாரிப்பாங்க. இது மாதிரி மீதிகள் எடுத்து தயாரிப்பாங்க.